ஓகே. வெங்கடகிருஷ்ணன் சார், உங்களுக்கு அன்மியூட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வீடியோவும் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீனும் நீங்கள் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். சார் பேச ஆரம்பிக்கிற மாதிரி ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து மியூட்டில் வச்சுருக்கோம். ஸோ சார் பேசுகிறது எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ரெக்கார்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களோட வீடியோவும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சில டைம் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எந்திரிச்சு போவோம் வருவோம், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தயவுசெய்து உங்களுடைய வீடியோவும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனா பேப்பர் எடுத்து வச்சுட்டு சார் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், உங்களோட ஸ்க்ரீன் கிளியராக தெரியுது. நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே. குட் மார்னிங் எவ்ரிபடி. நான் முதல் முறையாக தமிழில் முயற்சி செய்திருக்கிறேன் இந்த பாண்ட் மார்க்கெட் பேசிஸ் பற்றி பேசுறதுக்கு. நான் வந்து ஒரு 31 வருடங்கள் ஐசி செக்யூரிட்டிஸ் பிரைவேட் டீலர்ஷிப்பில் சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு பாண்ட் மார்க்கெட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 4 வருடங்களாக ராக்ஃபோர்ட் ஃபின்கேப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். இது பேஸ்ட் இன் பாம்பே. பட் நான் இப்போ 1 வருடமாக கோயம்புத்தூரில் இருக்கிறேன். அதாவது வீடு வந்து கோயம்புத்தூர், பட் நான் வந்து என்னோட ஒர்க்கெல்லாம் வந்து பாம்பே, டெல்லி, இந்த 2 இடம் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் மை கேரியர் வாஸ் இன் டெல்லி அண்ட் 5 years வாஸ் இன் பாம்பே. ஸோ மெயின்லி மை கம்பெனி இஸ் இன் டு இன்ஸ்டிடியூஷனல் பாண்ட் சிண்டிகேஷன். ரீட்டைல் நான் பர்சனலாக பண்ணுறது கிடையாது. பட் நான் மெயின்லி இன் டு இன்ஸ்டிடியூஷனல் பாண்ட் சிண்டிகேஷன் அண்ட் அட்வைசரி. ஸோ நம்ம ஏஆர் குமார் சார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால எனக்கும் தமிழ், நான் தமிழ் பீயிங் தமிழியன், ஐ வாண்ட் டு டூ சம்திங் குட் ஃபார் தி பாண்ட் மார்க்கெட் அஸ் சச். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரு லேர்னிங் கர்வா இருக்கணுங்கிறதுக்காக நான் இது வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து என்னன்னாக்க, ஓய்வு பெற்ற பிறகு நிலையான வருமானம் பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான். ஆனா இந்த பாண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்றது பாத்தீங்கன்னாக்க, இது ஓய்வு பெற்றவங்களுக்கு மட்டுமே கிடையாது. இது எல்லாருக்குமான ஒரு அவசியமான ஆஹ், ஒரு அவசியமான யூனோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. எல்லாருக்குமே வந்து நான் மார்க்கெட்ல நான் பல முறை பார்த்துருக்கேன். அவங்க வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும். எல்லாருக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்னா பாதி பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. ஆனா ஷேர் மார்க்கெட்னா தெரியும். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டும் ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது ஒண்ணுங்கிறதே பாதி பேருக்கு வந்து அது புரியாத நிலைமையில நம்ம இருக்கோம் ஆக்சுவலா. இது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஷேர் மார்க்கெட்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்னு டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நீங்க பாண்ட் மார்க்கெட்டை பத்தி யோசிக்கவே வேண்டாம். ஒருத்தருக்குமே பாண்ட் மார்க்கெட்னா, முக்காவாசி பேருக்கு பாண்ட் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்தே இருக்கு. இது வந்து இப்பதான் புதுசுன்னே கிடையாது. இது கிட்டத்தட்ட நான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 35 வருஷம். 35 வருஷமா பாண்ட் மார்க்கெட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு முன்னாடிலாம் வந்து ஐசிஐசிஐ, ஐடிபிஐ, நாபார்ட் அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ், ஐடிபிஐ ஓம்னி பாண்ட்ஸ், நாபார்டு பவிஷ்ய நிர்மான் பாண்ட், அது மாதிரிலாம் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னாக்க, நீங்க இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா 20 வருடம் கழித்து அந்த 5000 ரூபாய் 1 லட்சமாக ஆவதற்கு முடியும். அதுக்கு இன்பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் வராது. சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்க வச்சுக்கிட்டு அந்த 20 வருஷம் முடிஞ்ச பிறகு அதை நீங்க திருப்பி கொடுத்து 1 லட்சம் ரூபாய் திருப்பி வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் டேக்ஸ் இருக்கிறதுல, டேக்ஸ் இல்லாதவங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்புறம். ஸோ இது வந்து நான் சொல்றது என்னன்னாக்க, கிட்டத்தட்ட 25-30 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஆனா பல பேர்களுக்கு அது தெரியாது. ஈவன் புதிய தலைமுறைகளுக்கு பாண்ட் மார்க்கெட்டை பத்தி அவங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் தெரிஞ்ச அளவுக்கு பாண்ட் மார்க்கெட் தெரியல. அதுதான் ஒரு யூனோ நம்ம என்ன சொல்றதுனாக்க, மிகுந்த கவலை கொள்ள வேண்டிய ஒரு இது. ஏன்னா இது வந்து ஒரு நிரந்தர வருமானம் தெரியக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம பிரின்சிபல் மூலதனம் வந்து நம்மளால ஒன்றும் கரையாம இருக்கலாம். ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ ரிஸ்க் நமக்கு இருக்கு. அந்த ரிஸ்க் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பைசா ஏறவும் செய்யும், குறையவும் செய்யும். ஆனாலும் நம்ம நம்ம வந்து சின்ன வயசு பசங்களா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு பேஷன் இருக்கு. பைசா போனாலும் கவலைப்படுறதில்ல, பைசா வந்தா சந்தோஷப்படுறாங்க, பைசா போனா கடகடன்னு வித்துடுறாங்க. ஆனா வந்து இந்த பாண்ட் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி நம்ம சரியா நம்ம அது இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க நம்மளோட மூலதனம் என்னைக்குமே போகாது. அதை பத்தி நான் பேசுறேன் எல்லாத்தையுமே. ஸோ வில் கோ டு நான் வந்து லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுறதுனால, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது எல்லாருக்குமான ஒன்று.
இந்த டாபிக் வந்து ரிட்டையர்மெண்ட் ரியாலிட்டிங்கிறதுனால ஓய்வு வாழ்க்கையின் உண்மை நிலை எப்படின்னாக்க இப்போ வந்து உலகம் முழுவதும் வந்து ஒவ்வொருத்தரோட ஆயுள் காலம் நீடிக்கொண்டே வருகிறது. இப்போ வந்து எல்லாரும் இப்போ வந்து 80 வயசு ஆவரேஜுங்கிறாங்க, 85 வயசு ஆவரேஜுங்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுட்காலம் நீண்டிக்கிட்டே வருது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் குறைந்தது ஒரு 25 இல்லை 35 ஆண்டுகள் வரைக்கும் ஓய்வு ஆயுட்கள் இருக்கலாம். அப்ப என்ன அப்படின்னாக்க நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நம்ம சம்பளம் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அன்லஸ் அன்டில் நம்ம வந்து ஃபர்தரா வேலை பண்ணாம இருந்தாலுடைய நம்ம ரிட்டையர்மெண்ட் இனிமே வேலை பார்க்க வேணாம்னு ஒரு நிலை வரும்போது சம்பளம் நின்று போயிடுது. ஆனா நம்ம சேவிங்ஸோட இதான் வச்சுக்கிட்டு நம்ம செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செலவுக்கு வந்து குறைவே இருக்காது. இந்த செலவுகள் வந்து வருஷா வருஷம் இன்ஃபிளேஷன் ஏறிட்டே போறதுனால செலவுகள் அதிகரிச்சுட்டே போகும். அப்ப என்ன அப்படின்னா நம்ம சேமிப்பு சரியாக இல்லாவிட்டால் அந்த சேமிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப என்ன ஆயிடும், நமக்கு வந்து ஒரு பயம் மனசுல வந்துடும். நம்மளால வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சம்பளத்தை நம்ம சேவிங்ஸ் வச்சுக்க முடியுமா, இல்ல நம்ம வந்து நம்ம சேவிங்ஸையே நம்ம எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் வந்துருது. அது எதனால அப்படின்னாக்க இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து நம்ம பணம் வீக்கம் வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட என்ன விலைக்கு இருந்து 10 வருஷம் முன்னாடி இன்னைக்கு என்ன விலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஏதாவது ஒரு மாத்திரை வாங்குறதுனா கூட வந்து அந்த மாத்திரையோட விலைகள் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அது மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த பணம் வீக்கம் வந்து சேமிப்பை குறைச்சிக்கிட்டே வருது. அதனாலதான் நம்ம வந்து இந்த பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் ஒன்று. இதுல நிலையான வருமானம் வந்து நமக்கு தேவையா இருக்கு. இந்த நிலையான வருமானம்ங்கிறது நமக்கு இந்த பாண்ட் மார்க்கெட் தருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க அதான் நான் சொன்ன மாதிரி பணம் தீர்ந்து விடுமோன்னு மனசுல நம்ம சேவிங்ஸ் எல்லாம் தீர்ந்து விடுமோன்னு மனசுல ஒரு பயம் வந்துருது நமக்கு. அப்புறம் வந்து ஈக்விட்டியில போறவங்களுக்கு இன்னொரு பயம் என்னன்னாக்க எங்கேயாவது இப்ப பாருங்க திடீர் இன்னைக்கு நேற்றுக்கு நைட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரான் இஸ்ரேலுக்கு வந்து வார் வந்துருச்சு. சந்தைகள் வந்து நேற்றுக்கு வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி சந்தைகள் ஏற்றத்தாழ்வு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிசினஸ் லைன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு இது போட்டிருக்காங்க. எஸ்ஐபியில் போட்டிருக்கவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நெகட்டிவா போயிடுச்சுங்கிறாங்க. அப்ப பிரின்சிபலும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஸோ நீங்க இது வந்துட்டு ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியுது. சந்தைகள் அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கும் போது சந்தையில ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். அதையும் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அதுல எவ்ரி எல்லாருமே இல்லாட்டி கூட முடிந்த அளவு ஏற்றத்தாழ மேக்சிமம் பீப்புள் ட்ரை டு மேக் மணி பைசா வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆப்ஷன்ஸ்லாம் கிளியரா செவியே சொல்லிட்டாங்க, ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். மோர் தென் 90% பீப்புள் ஆர் மேக்கிங் லாசஸ் இன் ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க. அதனால ஆப்ஷன்ல உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கை வைக்க வேண்டாம். ஈக்விட்டி மார்க்கெட்ல நீங்க ஒரு ஒரு கம்பெனி நீங்க புரிஞ்சுட்டு பண்ணும்போது அதுல வந்து உங்களுக்கு பைசா பண்ண முடியுது. அதே இதுல தான் உங்களுக்கு வந்து பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த பாண்ட் மார்க்கெட்டும் பார்த்தாலுமே அதுலயும் பங்கு சந்தை உண்டு. ஈக்விட்டி மாதிரியே பங்கு சந்தை உண்டு. அதனால அதுலயும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதனால அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது நீங்க ஒரு மார்க்கெட் பங்கு சந்தைன்னு வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பிரைஸ் மாற்றம் இது ஏற்றத்தாழ்வு இருக்குதான் செய்யும். பிரைஸ் ஏறும் இறங்கும். ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி பிரைஸ் ஏறி இறங்கும். அது பாண்ட் மார்க்கெட்லயும் அது ஏறி இறங்கும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து சடனா வயசு ஆக ஆக மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுட்டே போகுது. அதுக்கும் தனியா எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம துணைவியோ இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அவங்களுக்கு பாதுகாப்பு. அவங்க ஏதாவது டக்குன்னு ஏதாவது எமர்ஜென்சினாக்க நம்ம டக்குன்னு போயிட்டு நமக்கு வந்துட்டு அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி இல்ல நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பாக்கியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு கவலைகள் இருக்கு. இது மாதிரி 50+ வயதுகளுக்கு உள்ளவங்களுக்கு வந்து நிறைய கவலைகள். அது மெயின் கவலை என்னன்னா எப்படி வந்து நம்மகிட்ட இருக்க சொத்து இல்ல நம்ம கிட்ட இருக்க வந்து பைசாவை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கிறதுங்கிறது தான் மெயினான விஷயங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க நிலையான வருமானம் என்னன்னாக்க மாதந்தோறும் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு பைசா வந்தா என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு நிலையான வருமானம் வந்து உங்களுக்கு கணிக்கக்கூடிய வரவு இருக்கணும். அது இருந்தாதான் உங்களுக்கு வந்து உங்களால வருடா வருடம் அந்த மாசம் மாசம் வரவு செலவுகளை கவனிக்க முடியும். இதுல வந்து நீங்க லோ வாலட்டிலிட்டி மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க பிரைஸ் ரொம்ப ஏறக்கூடாது, பிரைஸ் ரொம்ப இறங்கக்கூடாது. பிரைஸ் மேல போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லதுதான். ஆனா ரொம்ப கீழே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இருக்கிற பைசா எல்லாம் எரோட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்க நம்ம பிரின்சிபல் வந்து போகக்கூடாதுன்னு மூலதன பாதுகாப்பு அதுதான் இன்னைக்கு தேதியில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மூலதனம் வந்து எப்படி பாதுகாக்கிறது, கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுக்கு மெயினா வந்து பணவீக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்ஃபிளேஷன் வந்து நீங்க வந்து எப்படி நம்ம வருஷா வருஷம்
ஒரு 7%, இப்போ கரண்ட் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம 1.5% 2% தான் இருக்கு. ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 4% 7% ஏறிட்டே இருக்கு. அப்ப அதை இன்ஃபிளேஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வருடா வருடம் செலவு வந்து ஒரு 5% 7% வரைக்கும் நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் தான் போகுது. அது மெயினான ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம மெயினா வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப வந்து பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு வந்து பாண்ட், அப்புறம் வந்து என்சிடிங்கிறாங்க, டிபென்ச்சருங்கிறாங்க. இது என்னையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒன்னு ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க. பாண்ட்னா என்னன்னு தெரியல, டிபென்ச்சர்னா என்னன்னு தெரியல, என்சிடி என்னன்னு தெரியல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். பாண்டுங்கிறது அந்த காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் எதையுமே வந்து நமக்கு வந்து அரசாங்கம் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் மத்தது திருப்பி ஸ்லோலி மத்தவங்க எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈக்விட்டிலே பாத்தீங்கன்னாக்க அரசாங்க நிறுவனங்கள்லாம் ஈக்விட்டி பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் பிரைவேட் இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம பேங்க் எல்லாமே வந்து அரசாங்க வங்கிகள் வந்த பிறகு தான் பிரைவேட் வங்கிகள் வர ஆரம்பிச்சது. அது மாதிரி அரசாங்கம் ஏதாவது ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் அந்த மார்க்கெட்ல டெவலப் ஆகுது இப்ப கரண்ட்லி. இப்ப அது வந்து இப்ப பாண்டுங்கிறது ஒரு அரசு இல்லது அல்லது ஒரு அரசு நிறுவனம் வந்து உங்களிடமிருந்து கடன் பெறுகிறது. கடன் தான் வாங்குறாங்க. அது வந்து அதுதான் பாண்டு. உங்களுக்கு வந்து ஒரு இண்டெம்னிட்டி பாண்டு மாதிரி அந்த காலத்துல பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. ஐ ஓ டு பே சோ மச் ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பைசா வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அது வந்து இந்த பிரின்சிபல் அந்த பிரின்சிபல் மெச்சூரிட்டி ஆகும்போது காலாவதியில் வந்து உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துடுறோம். இன்பிட்வீன் அந்த பத்திரத்தில் என்ன இருக்கும், நம்ம வந்து பாண்ட் அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு வந்து நிதி பத்திரம்னு சொல்லலாம். டிபெஞ்சர்னு சொன்னாக்க கடன் பத்திரம்னு சொல்லலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்ட், டிபெஞ்சர், நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சரை தான் நம்ம வந்து என்சிடின்னு சொல்றோம். அதாவது சில என்சிடி வந்து டிபெஞ்சர் வந்து ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து சிசிடின்னு சொல்லுவோம், கம்பல்சரிலி கன்வெர்டபிள் டிபெஞ்சர்னு சொல்லுவோம். என்சிடிங்கிறது டிபெஞ்சராகவே தான் இருக்கும், அது ஒரு கடன் பத்திரமாவே தான் இருக்கும், அதனால என்சிடின்னு சொல்றோம். நார்மலி என்சிடினாலும் டிபெஞ்சர்னாலும் பாண்ட்னாலும் ஒண்ணு. ஆனா பாண்டுங்கிறது என்ன அப்படின்னாக்க ஒரு அரசோ இல்ல அரசு நிறுவனங்களோ, அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், அவங்க வந்து இஷ்யூ பண்றதுதான் பாண்டுங்கிறது. அவங்க அந்த காலத்துல வந்து கவர்மெண்ட் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாலே அது செக்யூரிட்டி உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த செக்யூரிட்டி, அதாவது உங்களுக்கு பாண்ட் என்னன்னாக்கா ஒரு செக்யூரிட்டியோட கவர்மெண்ட் உத்தரவாதத்துடன் கவர்மெண்ட் கேரண்டியுடன் ஒன்று வரும். இல்ல கவர்மெண்ட் நிறுவனங்கள், இப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பவர் கிரிட் கார்பரேஷன், நாபார்டு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஓஎன்ஜிசி, எல்லாருமே பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பண்றாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட கிரெடிட் ரேட்டிங், அதை பத்தி சொல்றேன் திருப்பி உங்களுக்கு. கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஜாஸ்தி பண்றது இல்லை, அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டியோட வரும். இப்ப இந்த அரசு நிறுவனங்கள்லாம் நான் சொன்னேன்ல, இந்த ஓஎன்ஜிசி, ஐஓஎஸ் சொன்னாங்கல்ல, அவங்களோட ரேட்டிங் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங். அதனால அவங்க வந்து ஈஸியா மார்க்கெட்ல கடன் பெற முடியுது, பாண்ட் இஷ்யூ பண்ண முடியுது. இது வந்துட்டு என்ன அப்படின்னாக்க இந்த இனிஷியல் பீரியட்ல அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்தாங்க. நான் வந்து இந்த பைசா உங்ககிட்ட கடன் வாங்குறேன், இப்போது உங்களுக்கு வந்து என்னால கடன் திருப்ப முடியவில்லை என்றால், அது வந்து முடியாது, இது வரைக்கும் டிஃபால்ட்டே பண்ணதில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் நான் என்ன செக்யூரிட்டி பிளட்ஜ் பண்ணியிருக்கேன்ல, அதை வித்தாவது உங்களோட கடனா திருப்பி கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஒரு பேங்க் போறோம். பேங்க்ல நீங்க எஃப்டி போடுறீங்க. பேங்க்ல எஃப்டிங்கிறது என்ன, நீங்க பேங்க்குக்கு கடன் கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ அதுதான், அதுவுமே கடன் தான். அதுக்கு வந்து பேங்க் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க, வாங்கின கடனுக்கு அந்த உரிய காலம் வரை இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதனாலதான் நீங்க இன்பிட்வீன் இந்த கடனை எஃப்டி எடுக்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பெனல்ட்டி போடுறாங்க, சில எஃப்டி எடுக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே இது நீங்க பேங்க்ல போயிட்டு கடன் வாங்க போனாக்க அவங்களும் அதே மாதிரி உங்களுக்கு அதிக வட்டியுடன், நீங்க கொடுக்குற எஃப்டி ரேட்டோட கூட தான் இருக்கும், அதிக வட்டியுடன் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. நெட் பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களுமே கடன் தான் பெறாங்க. அந்த டெர்மினாலஜி தான் மாறுது. பேங்கை பொறுத்தவரை எப்படிங்கிறாங்க, நீங்க வாங்கும்போது அது லோனுங்கிறாங்க. ஒரு நிறுவனங்கள் வந்து ஒரு கம்பெனில பேங்க்ல கடன் வாங்கும்போது அது டேர்ம் லோன் அப்படிங்கிறாங்க. இதே வந்து நம்ம பாண்ட் மார்க்கெட்டோ இல்ல டிபென்ச்சர்னு சொல்றோமோ, என்சிடின்னு சொல்றோமோ, அது வந்து சின்ஸ் இட் மார்க்கெட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாக்க இது பாண்டோ டிபென்ச்சரோ என்சிடி நம்ம பாண்ட்னு வச்சுக்கலாம், எல்லாமே ஒண்ணுதான். அது வந்துட்டு மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியும், ஈக்விட்டி மாதிரி ட்ரேட் பண்ண முடியும்.
அதனால இதுக்கு பாண்டு, நீங்க உங்களுக்கு பைசா தேவையா இருக்குன்னாக்க அதை விற்று உங்கள் பைசா எடுத்துக்கலாம். அந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறதுனால இது மார்க்கெட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம சொல்றோம். ஜென்ரலா அந்த காலத்துல பாண்ட் இஷ்யூ அப்படின்னாலே அரசு நிறுவனங்கள் பண்ணும்போது அவங்க அரசோட உத்தரவாதமோ இல்ல அதுக்கான ஒரு அசெட், ஒரு அவங்க நிலத்தையோ இல்ல ஃபேக்டரியோ வச்சு கடன் வாங்குவாங்க. இப்ப பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லோன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சொத்துக்களை வைக்காம நீங்க கடனே வாங்க முடியாது. ஒரு பர்சன் நீங்க ஹவுசிங் லோன் வாங்கினா கூட ஹவுஸை பிளச் பண்ணி தான் நீங்க கடன் வாங்குறீங்க. ஒரு வெஹிக்கிள் லோன் வாங்கினா கூட உங்க வெஹிக்கிளை பிளச் பண்ணி தான் நீங்க கடன் வாங்குறீங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் இதுலயுமே நிறுவனங்கள் ஒரு அவங்களோட இருக்க ஃபேக்டரியோ இல்ல நிலங்களோ இல்ல வீடுகளோ அதை வச்சுதான் கடன் வாங்குறாங்க. அது அரசா இருந்தா உத்தரவாதம் தராங்க. நெட் நெட் செக்யூரிட்டி இதான் ஞாபகம். செக்யூர்டு அப்படிம்போம். செக்யூர்டு அப்படின்னாக்க அதற்கு பின்னால் ஏதோ அவங்க செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, உத்தரவாதம் கேரண்டி கொடுத்துருப்பாங்க, இல்ல சொத்துக்களை வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ பாண்ட் மார்க்கெட்ல 10 வருடங்கள் வரை அவங்க இஷ்யூ பண்ணாங்கனாக்க அவங்க செக்யூரிட்டி கொடுத்தே ஆகணும் ஒரு இது இருந்தது. நான் சொல்றது இருந்தது, ஞாபகம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரிங்களா? டிபென்ச்சருங்கிறது என்ன அப்படின்னாக்க டிஃபரன்ஸ் தான் சொல்ல வரேன். டிபென்ச்சர் இப்ப பாண்டுனா அரசு இல்ல அரசு இஷ்யூ பண்றதுதான் பாண்டுன்னு சொல்லுவோம். டிபென்ச்சர்னு சொல்லும் போது தனியார் நிறுவனங்கள் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த பாண்டை தான் நம்ம டிபென்ச்சர்னு டேர்ம் பண்றோம். அந்த காலத்துல டிபென்ச்சர் ஒரு செக்யூரிட்டி இல்லாம இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. வி கால் இட் அன்செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப என்னன்னாக்க அதுல பின்னாடி ஒரு ஒரு உத்தரவாதமோ இல்லை அவங்களோட சொத்துக்களோ பிளெச் பண்ணி உங்களுக்கு கடன் பெறல. அதனால அது டிபென்ச்சருங்கிறது அந்த காலத்துல ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு அந்த கம்பெனி திவாலா போயிடுச்சுன்னா எப்படி அந்த கடன் நம்ம கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க பாண்ட் இஷ்யூ பண்ற கம்பெனிகளே, அரசு நிறுவனங்களே இப்ப அன்செக்யூர்டு தான் இஷ்யூ பண்றாங்க. ஏன்னா அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங். அதனால எங்களுது ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங், நாங்க பெரிய பேலன்ஸ் ஷீட் வச்சிருக்கோம், நாங்க ஆயிரம் ஆயிரம் கோடிகளா நாங்க ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு திருப்பி தர்றதை பத்தி பிரச்சனையே கிடையாது, அதனால எங்களுக்கு செக்யூரிட்டி தரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி பாண்டே என்ன பண்றாங்க இப்ப அன்செக்யூர்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து படிச்சீங்கன்னாக்கா பாண்ட் இன் த நேச்சர் ஆஃப் டிபென்ச்சர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்க அன்செக்யூர்ட்னு அர்த்தம். அதே இது பாத்தீங்கன்னா இப்ப டிபென்ச்சர்காரங்க என்ன சொல்றாங்க, ஓ எனக்கு இப்ப செக்யூரிட்டி தராதனால பைசா வர மாட்டேங்குது, அதனால நான் செக்யூர்டு டிபென்ச்சர்ஸ் தரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால செக்யூரிட்டி டிபென்ச்சர் என்னக்க அவன் நான் உனக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்றேன், எனக்கு நீ பைசா கொடுன்னு இப்ப தனியார் நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நெட் நெட் என்ன, ரெண்டு பேருமே செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, ரெண்டு பேருமே சில டைம் செக்யூரிட்டி கொடுக்கறது இல்லை. அதனாலதான் நீங்க ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது செக்யூர்டா இல்ல அன்செக்யூர்டான்னு பார்க்கணும். அன்செக்யூர்ட்னா அது ரிஸ்க்னு சொல்லவே மாட்டேன், அது மாதிரி செக்யூர்ட்னாலும் அது சேஃப்டின்னு நான் சொல்ல மாட்டேன். அது யாரு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு அரசு நிறுவனங்கள் ட்ரிபிள் ரேட்டட் கம்பெனி அன்செக்யூர்ட் பாண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா நீங்க கவலையே பண்ண வேண்டாம், சேஃப்டி. ஏன்னா அவன் 1 லட்சம் கோடி கிட்டதான் ப்ராஃபிட் பண்ணுவான், அவனுக்கு அது ஒரு 1000 கோடி திருப்பி கொடுக்கறதுல பிரச்சனையே கிடையாது, அவன் ஈஸியா கொடுத்துருவான். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அரசே இஷ்யூ பண்றாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொல்றோம், இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் த்ரூ ஆர்பி இஷ்யூ பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்ல எஸ்டிஎல்னு சொல்லுவோம், அவங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இட் ஷுட் பி சர்வீஸ் பை ஆர்பிஐ. அதுல போய் நீங்க சொல்ல முடியுமா அவன் ஒன்றும் செக்யூரிட்டி கொடுக்கல போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. அதனால நம்ம செக்யூர்ட்னாலும் அன்செக்யூர்ட்னாலும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செக்யூர்ட்னா சொத்துக்கள் வச்சு வாங்குறாங்க, அன்செக்யூர்ட்னா ஒண்ணுமே இல்லாம கடன் வாங்குறாங்க. அது ரெண்டும் பண்ணும்போது அதோட வித்தியாசம் தெரியணும், யார் இஷ்யூ பண்றாங்க அது தெரிஞ்சாதான் நீங்க அதுல இஷ்யூ பண்ண முடியும். இப்ப அன்செக்யூர்டா இருந்தாலும் அன்செக்யூர்ட் யார் இஷ்யூ பண்றாங்க, ட்ரிபிள் ஏ கம்பெனியா, சரி பிரச்சனை இல்லை, பைசா போடலாம்னு போடலாம். இல்ல லோயர் ரேட் கம்பெனி அன்செக்யூர்ட் இஷ்யூ பண்றான்னா நீங்க ஒதுங்கிடணும். இதே லோயர் ரேட் கம்பெனி செக்யூரிட்டியோட இஷ்யூ பண்றான்னா நீங்க அதை பார்க்கலாம். செக்யூரிட்டி பார்க்கனாலும் என்ன மாதிரி செக்யூரிட்டி கொடுக்குறான்னு பார்க்கணும். அது நாளை கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா திருப்பி கொடுக்கும்படி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்புறம் உங்களுக்கு தரேன். இப்போதைக்கு நம்ம இப்போ கிளாரிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு பாண்டுனா டிபென்ச்சர்னா இல்ல என்சிடினாலும் எல்லாமே ஒன்றுதான். பாண்ட் என்றால் அரசு அல்லது அரசு நிறுவனங்கள் பாண்ட் இஷ்யூ பண்றாங்க. டிபென்ச்சருங்கிறது பிரைவேட் கம்பெனி இஷ்யூ பண்றது தான் டிபென்ச்சர்னு சொல்றோம். ஆனா இப்ப கால வரைந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. எல்லாமே அவன் செக்யூரிட்டி டிபென்ச்சர் பண்றாங்க, இவன் அன்செக்யூர்ட் பாண்டு பண்றாங்க, அதனால எல்லாமே ஒண்ணு. அதனால ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், பாண்டு டிபென்ச்சர் என்சிடினாலும் எல்லாமே ஒன்றுதான்.
அதோட அந்த என்ன சொல்றது லீகல் டேர்ம் வந்து அது வந்து மாறி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஆன் பேப்பர் எவ்ரி திங் இஸ் சேம். ஓகே, லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். டிபெஞ்சர் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எஃப்டி, இப்போ வந்து எஃப்டிக்கு பாண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் சார், நான் சொல்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க. ஒன்று வந்து வங்கி கொடுக்கறது, இப்போ வங்கியிலேருந்து கொடுக்கறது தான் நம்ம எஃப்டின்னு சொல்றோம். அதையே இந்த காலத்துல இருந்து கார்பரேட்டும் கொடுக்குறாங்க, என்பிஎஃப்சியும் எஃப்டி இஷ்யூ பண்றாங்க வித் ஆர்பிஐ அப்ரூவல். ஸோ யார் இப்போ வங்கியை தவிர்த்து வேற யாராவது எஃப்டி இஷ்யூ பண்ணாங்கனாக்க அவங்களுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் இருக்குமா நீங்க முதல்ல பார்க்கணும். நீங்க எஃப்டி இஷ்யூ பண்றதுக்கு பப்ளிக் டெபாசிட்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாம நீங்க கார்பரேட் எஃப்டிலையோ இல்லை என்பிஎஃப்சி எஃப்டிலையோ போடக்கூடாது. அது பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரந்தர வட்டி, இப்ப நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 5%, 6%, 7% அந்த மார்க்கெட் ஏறி இறங்கும் போது அந்த நீங்க போட்ட 5 வருஷத்துக்கு நிரந்தர வட்டி தராங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இதை பரிமாற்றம் செய்ய முடியாது. இஸ் நாட் அ ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை வந்து நீங்க வாங்கவோ விற்கவோ முடியாது. உங்களுக்கு பைசா வேணும்னாக்க டெஃபினட்டா இது ரொம்ப லிக்விடிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு, உங்களுக்கு பைசா வேணும்னாலும் அவங்க ஒரு பெனல்ட்டி போட்டாலுமே, இல்ல சில எப்படில பெனல்ட்டி போட்டாலும் கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பேங்க்ல. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் ஒரு 1% இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸோ 0.5% அவங்க வந்து ஒரு பெனல்ட்டி போட்டு பைசா திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம பிரின்சிபல் போகாட்டியும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகி பைசா திருப்பி வந்துடும். அதில் எஃப்டியில் இது வந்து எஃப்டி மாதிரி ஒரு உடனே வேணுங்கன்ற பைசா கொடுக்கறது வந்து எஃப்டி ஒன்று தான். ஆனால் அந்த எஃப்டி வந்து நமக்கு அந்த இன்ஃப்ளேஷனை பணவீக்கத்தை மீட் பண்ற அளவுக்கு பைசா வருதான்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப பேங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பாதி பேருக்கு தெரியாது. எஃப்டினா சேஃப்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எஃப்டி வந்து இஸ் ஆல்சோ இஸ் அன் அன்செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். பேங்குக்கு வந்து பாரோ பண்றது, செக்யூர்டு வாங்க பாரோ பண்றதுக்கு அனுமதியே இல்லை ஆர்பிஐல இருந்து. அவங்க என்ன பாரோ பண்ணாலும் அன்செக்யூர்டா தான் பாரோ பண்ண முடியும். எஃப்டியா இருக்கட்டும் அது வந்து அன்செக்யூர்டு. சர்டிபிகேட் டெபாசிட்னு வந்து எஃப்டிக்கு வந்து மார்க்கெட் பண்றாங்க, அதுவும் அன்செக்யூர்டு. அவங்க வந்து பேங்க் வந்து பாண்ட் மார்க்கெட்ல இஷ்யூ பண்ணாலுமே அதுவும் அன்செக்யூர்டு தான். ஸோ பேங்க் கடன் வாங்குறது ஃபுல்லா அன்செக்யூர்டு, ஆனா கடன் கொடுக்கறதெல்லாம் செக்யூர்டு. ஸோ நீங்க எஃப்டின்னு பாத்தீங்கன்னாக்க பேங்க் உங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கறது இல்லை. கவர்மெண்ட் வந்து டிக்ஜிக்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக ஒரு எஃப்டிக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் மேக்சிமம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அது கவர்மெண்ட் கொடுக்கறது, பேங்க் கொடுக்கறது கிடையாது. அதனால நீங்க வந்து பேங்க் எந்த பேங்க்ல போட்டாலும் நல்ல பேங்கா பார்த்தா போடணும். இல்ல ஒரு சுமாரான பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறான்னாக்க 5 லட்சத்துக்கு மேல அந்த பேங்க்ல போடாதீங்க. அந்த ரிஸ்க் பயம் இருந்ததுன்னா சொல்றேன். தைரியமா இருந்தா போடுங்க எவ்வளவு. ஏன்னா நீங்க ஈக்விட்டிலே போடுறவங்க வந்து எப்படில போடாம இருக்க முடியுமா? எப்படில போட்டான வழி கிடையாது, அதில் போடலாம். இப்போ பாண்டுன்னு சொன்னீங்கன்னாக்க அது ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரேடபிள்னு நம்ம சொல்றோமே ஒழிய இது வந்து விற்க முடியும், அவ்வளவுதான். ஆனா இதுல மெயின் திங் என்ன இருக்கும் அப்படின்னாக்க லிக்விடிட்டியில ரொம்ப கம்மி, எஸ்பெஷலி ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு அவசியமான ஒழிய நீங்க அதை விற்க கூடாதுங்கிறத சொல்ல வரேன். இது வந்து நீங்க விற்க முடியும், ஆனா நினைத்த போது விற்க முடியாது. ஏன்னா அதுக்கு லிக்விடிட்டி ரீட்டைல்ல ரொம்ப கம்மி. ஏன்னா பாண்ட் மார்க்கெட் லாட் சைஸே வந்து 5 கோடிகள். நம்ம வந்து 10,000மோ இல்ல 1 லட்சமோ இல்ல 20,000மோ இல்ல 5 லட்சமோ இல்ல 10 லட்சமோ 20 லட்சமோ மேக்சிமம் 1 கோடி வரைக்கும் போடுவோம். சொந்த கொலையில அச்சு போட்டிருப்போம். ஆனா அது வந்து அதுவே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆட் லாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா 5 crore லாட்ஸ் தான் மெயின் லாட் சைஸ். அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு டக்குன்னா விற்க முடியாது. அதனால நீங்க உங்களுக்கு தேவை இல்லாத பணங்கள் இருந்தால் ஒழிய அந்த அமௌண்ட் தான் போகணும். இப்ப நீங்க ஒரு 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மேபி நீங்க 20 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமோ எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் இது தேவையில்லைப்பா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும்பா, இதை அப்படியே நான் பிளாக் பண்ணி வைக்கிறேன்பா, என் பையன் கல்யாணத்துக்கு வேணும் பிளாக் பண்ணி வைக்கிறேன்பா, இல்ல எனக்கு வந்து மந்த்லி இன்ஸ்டன்ட் வரணும்பா, இதை தொட வேண்டாம்பா அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இதுல நீங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க வந்து ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நாளைக்கு வித்துடலான்னு மனசு நினைச்சுட்டு பண்ணாதீங்க. ஏன்னா விற்கிறதும் கஷ்டம். விற்கலாம், ஆனா வித்தாலும் உங்களுக்கு லாஸ் வரும். என்ன பொறுத்தவரை பாண்ட் மார்க்கெட்ல என்டர் பண்றவங்க என்னோட சின்சியர் அட்வைஸ் வந்து அது வந்து காலாவதி, அதாவது பிரின்சிபல் ரிடம்ஷன் ஆற வரைக்கும் அது வச்சுக்கிறது தான் அது உங்களுக்கு நன்மை. இப்ப ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னால என்ன ஆயிடுனாக்க அது ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி பிரைஸ் டெய்லி ஏறி இறங்கும். இப்ப வந்து எல்லாம் சொல்லுவாங்க ரிப்போ ரேட் வந்துட்டு இறங்கிக்கிட்டே இருக்கு, பேங்க் எப்படிலாம் இறங்கிக்கிட்டே இருக்குது, ஆனா வந்து பாண்ட் மார்க்கெட்ல வந்து பிரைஸ் வந்து அதுவும் இறங்கிக்கிட்டே வரும். நார்மலா சொன்னீங்கன்னா பிரைஸ் இறங்கிக்கிட்டு தான் வரும்.
ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட் இதை ஃபர்ஸ்ட், நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்டும் கிடையாது, பேங்கோட எஃப்டி ரேட்ஸும் கிடையாது, ஈவன் ஆர்பிஐ வந்து அந்த ரேட் கட்ஸ்லாம் பாலிசிலாம் பண்றதுக்கு முன்னாடியே யாரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணுவோம்னா பாண்ட் மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும். அதனால நீங்க பாண்ட் மார்க்கெட்டை வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, எப்படி இறங்குமா ஏறுமா, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஆச்சரியமான விஷயம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற பாண்ட் மார்க்கெட்டை ஒருத்தரும் தெரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பாண்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு சொல்றேன், கோவிட் முடிஞ்ச உடனே இந்த ஈல்டு எல்லாம் 10 இயர் கவர்மெண்ட் பாண்டுன்னு ஒன்று இருக்கு, சாவரின் அதான் பெஞ்ச் மார்க் பாண்டுன்னு சொல்லுவோம் நாங்க. அது வந்து ஒரு 780 760 வரைக்கும் போச்சு, செமி ஆனுவல் பேமெண்ட்ஸ் இருந்தது. அது வந்து சரி இனிமே ரேட் கட் கவர்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஆர்பிஐ பாலிசியில கவர்னர் சொல்றாங்க, நெக்ஸ்ட் இல்லை நாங்கள் வில் ஸ்டார்ட் கன்சிடரிங், நாங்கள் வந்து நியூட்ரல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒன்னு ரேட்டு இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம ஜேபி மோர்கன், ப்ளூம்பர்க் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களோட பாண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இந்தியாவோட பாண்டையும் நாங்கள் சேர்த்துக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன முன்ன பாத்தீங்கன்னாக்க ஒரு ரேட் கட் கிடையாது, ஒண்ணு கிடையாது, ரேட் கட் வரப்போகுதுன்னு ஒரு ரூமர் வந்துருச்சு. இவங்க வந்து நாங்க பாண்ட் மார்க்கெட்ல வந்து எங்களோட இண்டெக்ஸ்ல வந்து நாங்க பாண்ட் இந்தியன் பாண்டை சேர்த்துக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது சேர்க்கல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஜேபி மோகனா சேர்த்துட்டான், ப்ளூம்பர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். அது பாத்தீங்கன்னா 760 கூப்பன்ல இருந்து 625 கூப்பன் வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 130 140 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஈல்டுக்கு வந்து பிரைஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு வித்தவுட் எனி ரேட் கட். அப்புறம் என்னன்னா கதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ரேட் கட்டா ஆகிட்டு இருக்கு, பாண்ட் மார்க்கெட் ஈல்டு கீழே ஏறல. இப்போ பாத்தீங்கன்னா 125 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் பண்ணிருக்காங்க, சிஆர்ஆர் வந்து 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் பண்ணிருக்காங்க, பாண்ட் மார்க்கெட்ல இவ்வளவு லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணியும் பாத்தீங்கன்னாக்க 625ல இருந்து 670க்கு போயிடுச்சு, இப்போ மேல போயிடுச்சு இவ்வளவு பண்ணியுமே. ஆனா அங்க இப்பதான் மெதுவா நம்ம பேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறங்கிட்டு வந்திருக்காங்க. நான் போன வாட்டியே என்னோட லிங்க்டின்ல ஃபாலோ பண்றாங்க சொல்லியிருந்தேன், நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன், இனிமேல்லாம் அந்த பேங்க் எல்லாம் எஃப்டி வந்து இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பாண்ட் மார்க்கெட் வேலையும் வந்து லோயர் ரேட்டட் பாண்ட்ஸ் ரேட்ஸ் எல்லாம் கீழே கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். இனிமே அது ரேட்ஸ் கொஞ்சம் மேல அதே இடத்துல இருக்குமே ஒழிய, இல்ல அதுக்கு மேல போகுமே ஒழிய கீழே இறங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. இனிமே ரேட் கட் பண்றதுக்கும் சான்ஸ் ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி அப்படின்னு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 7 மாசம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், பல பேருக்கு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னாக்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்ப இருக்கு. ஏன்னா நம்ம குளோபலி பாத்தீங்கன்னா வார் போயிட்டு இருக்கு, யூஎஸோட டாரிஃப் டென்ஷன்ஸ் இருந்தது, ஏகப்பட்டது. நான் இதுக்கு 40 நிமிஷங்கிறதுனால ரொம்ப சொல்ல முடியல, மேபி நெக்ஸ்ட் செஷன்ஸ் நான் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள்னால வட்டி விகிதம் வந்து ஏறிக்கிட்டே போயிடுச்சு. அது வட்டி விகிதம் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆனா நீங்க வந்து ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க 6%ல நீங்க வாங்கிட்டு இப்ப 7% ஆயிடுச்சுனாக்க நீங்க விற்க போகும்போது உங்களுக்கு லாஸ் ஆயிடும். ஏன்னா நீங்க ஒரு 100 ரூபாய் போட்டீங்கன்னா அதுக்கு 6 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் வருங்கிற போது, இன்னைக்கு மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு 7 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் வாங்குறவன் எனக்கு 7 ரூபாய் வர மாதிரி தான் கேட்பான். அப்ப வந்து நீங்க 100 ரூபாய் வாங்கின பாண்டு 95 ரூபாய் ஆயிடும், லாஸ் ஆயிடும். அதுக்காக தான் நான் சொன்னேன் வந்து ரொம்ப கிளியர்லி வந்து நீங்க வந்து உங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க, எப்படிமா வச்சுக்கோங்க, அது முடிஞ்ச அப்புறம் நீங்க அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் சொன்னது. அது இப்ப நெக்ஸ்ட் போறேன். இப்ப வந்து என்ன ஆபத்து, இப்ப வந்து வங்கியோட தரம், வங்கி தர ஆபத்து, பேங்க் கிரெடிட் ரிஸ்க். சரிங்களா, ஒரு பேங்க் கிரெடிட் வந்துட்டு அது ட்ரிபிள் ஏ பேங்கா, AA+ பேங்கா, AA பேங்கா, ஏ பேங்கா, அது முக்கியமா? நீங்க பேங்க் எஃப்டி போடுறதுக்கே அதெல்லாம் பார்க்கணும். எவ்வளவு பேர் பாக்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் கூட வருது, பேங்க் எல்லாம் எங்கேயா டிஃபால்ட் போயிட்டு, கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாம் டிஃபால்ட் பண்ணி தான் ப்ராப்ளம் ஆகி கடைசியில் ஆர்பிஐ இன்டர்ஃபியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுவே எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆர்பிஐக்கு வந்து தரணும்னு ஒரு அத்தியாவசியம் கிடையாது. ஆனா அது ரீட்டைல் மணிங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னாக்க எஸ் பேங்கோட பர்பச்சுவல் பாண்டிங் இஷ்யூ பண்ணி அது எஃப்டியா வந்து ஏமாத்தி வித்துட்டாங்க. அதை ஃபுல்லா அவங்க வந்து வந்து ஆர்பிஐ வந்து ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லட்சுமி விலாஸ் பேங்க் டயர் 2 பாண்ட்ஸையும் பாத்தீங்கன்னாக்க அதே மாதிரி வந்து எஃப்டியா வித்துட்டாங்க. அது வந்து அவங்க பேங்க் ரொம்ப நிதி, இந்த எஸ் பேங்கோட இல்ல லட்சுமி விலாஸ் பேங்கோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா போடுறதுனால அந்த இரண்டையுமே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதே இது எஃப்டிக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, ஒரு ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் தான் வேணும் கவர்மெண்ட்டுக்கு. அதனால எஃப்டியா இருந்தாலுமே நீங்க வந்து அதோட வங்கியோட தரத்தை பார்த்து தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா, எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க, லிமிடெட் லிக்விடிட்டி வித் பெனல்ட்டி. நீங்க ஒரு பெனல்ட்டி கொடுத்து எடுத்துடலாம், சில இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்க வட்டி விகித ஆபத்து.
இன்னைக்கு நீங்க 6% வாங்கினீங்கன்னாக்க ஒரு வருஷம் கழிச்சு அது 7% ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 7% வாங்குறது 8% போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 8ங்கிறது 10க்கு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 10 6க்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால அது ஏறிட்டு நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி ஏறி ஏறி இறங்கும். ஈக்விட்டி மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து புதுசு இல்லை. ஆனா அதை வந்து நம்ம அதுக்கு தான் சொன்னதுன்னா உடனே விற்காதீங்கன்னு சொல்றது. வாங்கினா எப்படிமே வச்சுக்கோங்க வீட்டுல, அவ்வளவுதான். அது ஒண்ணு. ரெண்டாவது, கடனோட தரம் அதோட ஆபத்து. நீங்க வாங்குற கடன்கிறது இந்த இடத்துல பாண்டுன்னு சொல்றேன். அந்த பாண்டோட தரம், அதோட கிரெடிட் ரிஸ்க் என்ன, ட்ரிபிள் ரேட்டிங் என்ன, ட்ரிபிள் ஏயா, டபுள் ஏ பிளஸா, டபுள் ஏவா, ஏவா, ட்ரிபிள் பியா. ஸோ அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரிபிள் பின்னு ஐயோ ரொம்ப மட்டமானது ட்ரிபிள் பி அப்படின்னும் கிடையாது. நான் வந்து நிறைய இடத்த சொல்லியிருக்கேன். இந்த நிஷ் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட, நான் வந்து ஒரு சிம்பிளா சொல்றதுனாக்க, நம்ம வந்து இந்த கேசரி பவுடர், தமிழ்ல சொல்றதுன்னா கேசரி பவுடர் கம்பெனி தயாரிக்கிறாங்கல்ல, அந்த கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி வந்து இந்தியாவில ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து இந்தியாலே வந்து அவன் தான் மேக்ஸிமம் பண்றான். ஃபாரின்லாம் எக்ஸ்போர்ட் பண்றான். நம்பர் ஒன் அந்த கம்பெனி. ஆனா கேசரி பவுடர் குட்டி டப்பா, நம்ம ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ 50 ரூபாய் வேலை தெரியல எனக்கு, அதை வாங்கினாலும் அதை ஒரு வருஷம் எடுத்து வச்சுப்போம். நம்ம யூஸே பண்ண மாட்டோம். எப்ப வேணுமோ எடுத்துப்போம். அப்ப அவனுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்? ஆனா அவன் தான் மெயின் ஆள் அந்த கம்பெனியை நடத்துறது. அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து ப்ராஃபிட் ஆல்வேஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ப்ராஃபிட் ஏறவும் ஏறாது. அவன் கம்பெனியை வந்து அந்த ஃபுட் கலர் பிசினஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதனால அவன் வந்து அந்த கம்பெனி வந்து அதனால அந்த பேலன்ஸ் ஷீட் ஏறாதனால, அவன் ப்ராஃபிட் ஏறாதனால, அவன் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட்டிங் தான் கொடுப்பாங்க. இப்போ ஏ ரேட்டிங் வச்சுக்கலாம், ஏ ரேட்டிங் கொடுத்துருவாங்க. ஏ ரேட்டிங் கொடுத்ததுனால அவன் மட்டமான ரேட்டிங் கிடையாது. ஏன்னா அவன் 100 வருஷமா அதே ரேட்டிங்ல தான் இருக்கான், 100 வருஷமா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். யாரு ப்ரொமோட்டர், என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ்ல எவ்வளவு பைசா வரும், இதெல்லாம் பார்க்கணும். நீங்க இப்ப ட்ரிபிள் ஏ கம்பெனியே பாத்தீங்கன்னாக்க, நீங்க வந்து அந்த ஐஎல்எஃப்எஸ், திவான் ஹவுசிங், அவங்க எல்லாமே டிஃபால்ட் ஆயிருக்காங்க. ரொம்ப ரேரு. ஆனா என்ன சொல்ல வரேன்னாக்க, நம்ம யாரு கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு நார்மல் ட்ரிபிள் ஏ வந்து ஒரு 7% கொடுத்தாங்கன்னாக்கா, அந்த ஐஎல்எஃப்எஸும் திவான் ஹவுசிங்கும் 8% கொடுத்துட்டு இருந்தாங்க, 8% கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்டா அவன் கூட கொடுக்குறான்னு யோசிக்கணும். விஷயம் ஏதோ சரக்காங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீங்க அவங்க பரவாயில்லையே, 2 பேரும் ஒரே ரேட்டிங்கு, அதனால கொடுக்கலாம். அதே மாதிரி ரேட்டிங்லேயே கிறிசில், இக்ரா, இந்தியா ரேட்டிங்ஸ், கேரு, இன்ஃபார்மெரிக்ஸ், அக்யூட்டேன், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யார் யார் எந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்குறாங்க அதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். நீங்க ஈக்விட்டியில ஓரளவுக்கு அனலைஸ் பண்ற மாதிரி இதுலயே ஒரு பேசிக் இது பண்ணணும். நம்ம சொல்றது கியூரேட்டட் பாண்ட்ஸ் சொல்லுவோம். என்னை பொறுத்தவரை ஐ திங்க் நம்ம யாரெல்லாம் உங்களுக்கு இந்த பாண்ட் அவங்க யார் மூலமா கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஓரளவுக்கு அதை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி இது நல்ல பாண்டா இல்லையான்னு ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அவங்க ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணா அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து நீங்களும் ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ணணும். லிக்விடிட்டி ரிஸ்க், நான் இதுதான் சொன்னேன். லிக்விடிட்டி ரிஸ்க்குங்கிறது நீங்க வந்து டக்குன்னு ஒரு பாண்டை போய் விற்க முடியாது. சரிங்களா? இன்னொரு சிம்பிள் எக்ஸ்பேண்ட், நான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்றது இதுதான். நம்ம வந்து ஒரு ஃபாரினுக்கு போறோம். ஃபாரினுக்கு போகும்போது சடனா ஐயோ நம்ம யூஎஸ் போறோமே, நம்ம கிட்ட டாலர் இல்லையே, மறந்து போயிட்டோமாங்கிறதுனா அங்க நம்ம ஏர்போர்ட்ல வந்து ஒரு கவுண்டர் வச்சிருக்கான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்னு வச்சிருப்பான். நான் வச்சிருப்பான், புரோக்கர் வச்சிருப்பான். அவன்கிட்ட போனீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு 90 ரூபான்னு வச்சுக்கோங்க யூஎஸ் டாலர். நீங்க வாங்க போனீங்கன்னாக்க, சார் யூஎஸ் டாலர் ஒன்று 92 ரூபா, ஆனா மார்க்கெட் ரேட்டு 90 ரூபா. ஆனா அவன் கொடுக்கறது 92 ரூபாய்க்கு கொடுப்பான். உடனே 2 ரூபா அதில் ப்ராஃபிட் அவனுக்கு. ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டீங்க, திருப்பி உங்ககிட்ட ஒரு $100 மிஞ்சி போகுது. அப்பா இந்தாப்பா $100 பாக்கி இருக்குப்பா கொடுறான்னா 92 ரூபா கொடுக்க மாட்டான், 90 ரூபாயும் கொடுக்க மாட்டான். வாங்குறது 88 ரூபாய்க்கு தான் வாங்குவான். ஸோ உங்களுக்கு வாங்கும் போது 2 ரூபா லாஸ், கொடுக்கும் போது 2 ரூபா லாஸ். அதே தான் இந்த பாண்ட் மார்க்கெட்லயும். வாங்கும் போதும் நான் ஏன் சொல்றேன், வாங்கும் போதும் உங்களுக்கு லாஸ். நீங்க வாங்கும் போதே ஒரு குறைந்தது தான் வாங்குவீங்க, விற்கும் போதும் ஒரு லாஸ்ல தான் விற்க வேண்டியிருக்கும். அதனாலதான் நான் சொல்றது, ஒரு பாண்டு வாங்கிட்டீங்கன்னா அந்த லிக்விடிட்டி அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி மாதிரி அதை வந்து லிக்விடிட்டி பைசாலாம் வந்த பிறகு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ லிக்விடிட்டி வந்து டக்குன்னு வேணுங்கும் போது விற்க முடியாது, எஸ்பெஷலி ஃபார் ரீட்டைல் கஸ்டமர்ஸ். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்தியாவில் உள்ள பாண்ட் வகைகள் ஏகப்பட்டது இருக்குங்க. அது வந்து ஒரு 100 டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு. டு ஸ்டார்ட் வித் நான் சொல்றது அரசு பத்திரங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்திரங்கள். சரிங்களா? மாநில அரசு பத்திரங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட். அது வந்து முன்னாடி ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொல்றோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் இஷ்யூட் அண்ட் சர்வீஸ்டு பை ஆர்பிஐ. இது 2 பேர் கவர்மெண்டோட, ஸ்டேட் சென்ட்ரலோட பிசிக்கல் டெபிசிட்டை பொறுத்து அவங்க பாரோ பண்ணி கவர்மெண்ட் மூலமா, ஆர்பிஐ மூலமா வாங்குறாங்க, விற்கிறாங்க. பிஎஸ்யூ பாண்ட்ஸ் நான் சொன்னேன், அரசு நிறுவனங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுவனங்கள் அவங்க இஷ்யூ பண்ற பாண்டு, இதுதான் பாண்டுன்னு சொல்லுவோம்.
கார்ப்பரேட் பாண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஆஸ் சச் இட் இஸ் கால் கார்ப்பரேட் டிபென்ச்சர்ஸ். இது தனியார் நிறுவனங்கள், என்பிஎஃப்சிஸ், எம்எஃப்ஐஏ இல்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க இஷ்யூ பண்ற பாண்டு. சரிங்களா? வரி விலக்கு நிதி பத்திரங்கள், டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பாண்ட்ஸ் இருக்கு. இது வந்து இப்போதைக்கு மெயின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போக போக என்ன மாதிரி எல்லாம் பாண்ட் இருக்கு, டீப் டிஸ்கவுண்ட் பாண்டுன்னு இருக்கு. நீங்க உடனே ஒரு சொன்னேன்ல முன்னாடி 5000 ரூபாய் கட்டி 1 லட்சம் ரூபா வந்துன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்னாலும் ஜீரோ கூப்பன் பாண்ட்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இப்போதைக்கு நீங்க பைசா போட்டு கொடுக்க வேண்டாம். அது வந்து அது மெச்சூரிட்டியில் அது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து மொத்தமாக கொடுப்பாங்க. 5000 1 லட்சம் ரூபா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கூப்பன் மற்றும் ஈல்டு புரிதல் இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லாரும் கேட்டீங்கன்னா என்னப்பா ஒருத்தன் கூப்பனுங்கிறான், ஒருத்தன் ஈல்டுங்கிறான், என்னது கூப்பனு ஈல்டு அப்படிம்பாங்க. கூப்பன்கிறது பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட வட்டி. அதுல வந்து நீங்க பாண்ட் சொல்லும்போது சார் 10% கூப்பன் சார் அப்படின்னாக்க உங்களுக்கு கையில வர்றது 10% வரும். நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு 10% கூப்பன்னு சொன்னாங்கன்னா அந்த 10% அந்த எண்ணிக்கை உங்களுக்கு வட்டி வரணுமோ அந்த டேட்ல 10%க்கு வந்துடும். சரிங்களா? பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட வட்டி, அது ஞாபகம் அதான் மெயின். ஈல்டுனா என்னன்னாக்க மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து சந்தை விலையை அடிப்படையாக கொண்ட வருமானம். இப்ப நான் சொன்னேன்ல 6% வந்து 7% ஆயிடும், 7% 8% ஆயிடும், 8% 9% சொல்றேன்ல. 7%க்கு நீங்க ஒரு பாண்டு வந்து வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? இன்னைக்கு அந்த பாண்டை நீங்க வாங்கினீங்கன்னாக்க அந்த பாண்டு உங்களுக்கு 8% கிடைக்கும். நீங்க வாங்க போறீங்க. நீங்க 7%க்கு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த பாண்டோட விலை 8%. அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு அந்த கம்பெனி புதுசா பாண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னா அந்த 8%ல வாங்கிக்கலாம். அந்த கம்பெனி இப்போதைக்கு பாண்ட் இஷ்யூவே பண்ணல, ஆனா செகண்டரி மார்க்கெட்ல இந்த பாண்டு கிடைக்குது, புரோக்கர் அவங்க அந்த பாண்டு கொடுக்குறாரு. சார் அந்த 7% பாண்டை நான் உங்களுக்கு 8%ஆவே கொடுத்துட்றேன் சார்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப இது 8% போது எப்படி 8% ஆகும்? கூப்பன் தான் 7% அப்படின்னு கேட்பீங்க. அப்ப என்ன சொல்லுவாரு? சார் நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குற பாண்டை நான் 95 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறார். அப்ப 95 ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குற பாண்டு வந்து உங்களுக்கு 7% கிடைச்சிருது. இப்ப 95 ரூபாய்க்கே அந்த 100 ரூபாய் பாண்டு கிடைக்குது. அதுலயும் 7% வந்துடும். ஃபுல்லா 100 ரூபாய்க்கு வேண்டிய பாண்ட் வந்துடும். அப்ப அந்த 5 ரூபாய்க்கு நீங்க அடிஷனல் பாண்ட் வாங்கிக்கலாம். அப்ப உங்களுக்கு அந்த ஈல்டு ஃபர்தரா வரும். ஸோ ஓவரால் கூப்பன் நெட்டா வர்றது வந்து உங்களுக்கு அந்த அதிகமான கூப்பன் ஓவராலா வரும். நீங்க ஒரு 75 ரூபாய்க்கு அந்த பாண்ட் 100 ரூபாய் பாண்ட் 75 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. ஆனா 100 ரூபாய்க்கு கொடுறான்னு எக்ஸ்ட்ரா வாங்கிடுறீங்க பாண்ட். ஏன்னா விலை கம்மியா இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கூப்பன் வந்து இந்த 100 ரூபாய்க்கு வந்து 125 ரூபாய்க்கு வரும். அந்த கூப்பன் ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு ஏறும். ஸோ அது மட்டும் ஞாபகம். கூப்பனுக்கும் ஈல்டுக்கும், கூப்பன் வந்து பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட வட்டி, ஈல்டுங்கிறது சந்தை விலையை அடிப்படையாக கொண்ட வருமானம். இது ரெண்டும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியலன்னா அப்ப என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க, ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண. நம்ம கிட்ட டைம் ஜாஸ்தி இல்லை. அது மாதிரி விலை குறைந்தால், பாண்டோட விலை குறைந்தால் ஈல்டு மேல ஏறிடும். அது வந்து வச்சுக்கோங்க, ஆரோ மார்க் அப். பிரைஸ் டவுன், ஈல்டு அப். பிரைஸ் அப், ஈல்டு டவுன். இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு வெரி கிளியர்லி வச்சுக்கோங்க. ஒரு வட்டி வந்து உங்களுக்கு 8% எப்படி வந்து நீங்க 6% ஆயிடுச்சுனாக்கா அந்த பழைய மார்க்கெட்ல போய் வாங்குறீங்கன்னாக்கா அந்த 100 ரூபா பாண்டு 105 ரூபா ஆயிடும். இதே வந்து ஈல்டு வந்து 8% பாண்டு வந்து 9% ஆயிடுச்சுனாக்கா 100 ரூபா பாண்டு 95 ரூபா ஆயிடும். சிம்பிள். அதுதான். அடுத்த பேஜ். வட்டி விகித ஆபத்து, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்றோம். சொன்னதுதான், அவங்க இப்ப சொன்னதுதான். வட்டி உயர்ந்தால் பத்திர விலை குறையும். சரிங்களா? அப்புறம் நீண்ட கால பத்திரங்களுக்கு அதிக ஆபத்து. நீங்க லாங்கர் மெச்சூரிட்டி பாண்டு வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், அது ஹையர் ரிஸ்க். 10 வருஷத்துக்கு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷத்துல 2 வாட்டி மார்க்கெட் மூவ்மெண்ட் மேல கீழே போட்டு மேல கீழே வந்துடும். அன்லஸ் அன்டில் உங்களுக்கு வந்து எனக்கு வேணாம்பா, எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் பாண்டா போட்டிருக்கேன், எனக்கு 8% கொடுக்குறாங்க, 10% போனாலும் கவலை இல்லை, 6% போனாலும் கவலை இல்லை, அது வாட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் செக்யூரிட்டியில போட்டீங்கன்னா உங்களுக்கு கவலை இல்லை. பட் இந்த லோயர் ரேட்டட் பாண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க ப்ரிஃபரபிளி லோயர் மெச்சூரிட்டியே போங்க. ஏன்னா ரிஸ்க் இஸ் ரிவார்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு அதிக வட்டி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஹையர் ரிஸ்க், குறைந்த வட்டி கொடுத்தாங்கனாக்க குறைந்த ரிஸ்க். சிம்பிள் லாஜிக், வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒருத்தன் 14% கொடுக்குறேன், 18% கொடுக்குறான்னா அந்த அளவுக்கு உங்க பேங்க் உங்களுக்கு 7% கொடுக்கும்போது எப்படா 14% கொடுக்குறான்னு நீங்க யோசிக்கணும். அந்த அளவுக்கு உங்க ரிஸ்க்னு தெரியணும் உங்களுக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே காலாவதி வரை வைத்திருந்தால் பாதிப்பு குறையும். ஏன்னா நீங்க சடனா வித்தீங்கன்னா தான் லாஸ். ஹோல்டிங் டில் மெச்சூரிட்டி வச்சிங்கனாக்க அது உங்களுக்கு கொடுத்த வட்டி வந்துடும், பிரின்சிபல் அப்படியே வந்துடும், பிரச்சனையே கிடையாது. மார்க்கெட்ல 8% இருக்கலாம், நீங்க 7% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீ விற்காம இருந்தீங்கன்னாக்கா அந்த 7% வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பிரின்சிபலும் திருப்பி வந்துடும். அதனால
மேக்ஸிமம் ட்ரை டு ஹோல்ட் இன் டு மெச்சூரிட்டி. அன்பார்ச்சுனேட்லி எதாவது பண்ண வேண்டியிருந்தா நம்ம லாஸ் தான் விற்க வேண்டியிருக்கும். இல்லை உங்களுக்கு நம்ம நேரம் நல்லா இருந்து 8% பாண்டு 7% 6% ஆச்சுன்னா நீங்க ப்ராஃபிட்ல விற்கலாம். அந்த சான்ஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்னால சொல்றேன். சரிங்களா? அதான் சொன்ன மார்க் டு மார்க்கெட் இம்பாக்ட் உங்களுக்கு வரும். இப்ப கிரெடிட் ரிஸ்க், கடன் தரம் ஆபத்து. கிரெடிட் ரிஸ்க்ங்கிறது நான் சொல்ற மாதிரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. கிறிசில், இக்ரா, இந்தியா ரேட்டிங்ஸ், கேர், இன்ஃபார்மெரிக்ஸ், அக்யூட்டே, நிறைய பேர் இருக்காங்க. பிரிக் ஒர்க்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹையஸ்ட் ரேட்டிங் ட்ரிபிள் ஏ. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலாம் இன்னைக்கு வரைக்கும் ரேட்டிங் கிடையாது. ஏன்னா அவங்க சாவரின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இப்போ ரேட்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ரேட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்போன்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரேட்டிங் கிடையாது. ஏன்னா அவங்க சாவரின், அவங்க வந்து கவர்மெண்ட், அரசாங்கம். இப்போ அரசு நிறுவனங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களோ, ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுவனம் வந்தா அவங்களுக்கு ரேட்டிங் இருக்கும். அவங்களோட நிதி நிலைமையை அறிந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட ரேட்டிங் தான். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் சொன்னீங்கன்னா, அண்டர்டேக்கிங் சொன்னீங்கனாலே வி கால் இட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவோம், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் சொல்லுவோம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரிபிள் ஏ. இப்ப அதே நீங்க வந்து நம்ம சென்னையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு டபுள் ஏ கேட்டகரியில் இருக்கும், கம்மி. ஸோ அதே நீங்க லட்சுமி விலாஸ் பேங்கோ இல்ல வேற ஏதாவது ஸ்மாலர் பேங்க் போனீங்கன்னா உங்களுக்கு ஏ ரேட்டிங் இருக்கும். சரிங்களா? அது வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா எஸ்பிஐங்கிறது இந்தியாவிலே ஒரு பெரிய பேங்க். அவங்க பேலன்ஸ் ஷீட் பெருசு, ப்ராஃபிட் பெருசு, ஐசிஐசிஐ பேங்க் பெருசு, ஏன்னோ பேங்க் ஆஃப் பரோடா பெருசு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசு, அவங்களுக்கு எல்லாம் ரேட்டிங் ட்ரிபிள் ஏ. அதே நீங்க ஒரு லெவல் கீழே வந்தீங்கன்னாக்க ஐடிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இன் பேங்க்ல அவங்க டபுள் ஏ பிளஸ். அதுக்கு கீழே போனீங்கன்னா டபுள் ஏ, டபுள் ஏ மைனஸ் ஏ வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து முக்கியமா அது பார்க்கணும் நீங்க. ட்ரிபிள் ஏ கேட்டகரி, டபுள் ஏ கேட்டகரி, ஏ கேட்டகரி, ட்ரிபிள் பி கேட்டகரி. ட்ரிபிள் பி மைனஸ் வரைக்கும் நம்ம பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் ட்ரிபிள் பி மைனஸ்ங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. அதனால ட்ரிபிள் பி மைனஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும். உங்களுக்கு ஒரு லிமிட் வேணும். எனக்கு ரொம்ப கீழேயும் போக வேண்டாம், ரொம்ப மேலேயும் போக வேண்டாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னாக்க ப்ரிஃபரபிளி நீங்க ஏ கேட்டகரியில இருந்து டபுள் ஏ கேட்டகரிக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கிரெடிட் ரேட்டிங் இண்டிகேட்ஸ் த ரிஸ்க் லெவல். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிரெடிட் ரேட்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் இது ரேட்டிங்கும் மாற சான்ஸ் இருக்கு. சில பேர் ட்ரிபிள் ஏ கொடுப்பாங்க, இன்னொரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி டபுள் ஏ பிளஸ் கொடுப்பாங்க அதே கம்பெனிக்கு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால நீங்க அனலைசிஸ் பண்ணி படிக்கிறது பெட்டர். பரவலாக்கம் ரொம்ப அவசியம். ஒரே பாண்டுல போடக்கூடாது. உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னாக்க, இல்ல 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, பேர் சின்னதா பேசுவோம். 10 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னால ஒரு லட்சமா நீங்க 10 பாண்ட்ல போடுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி டிஃபரெண்ட் காலவரை, ஒரு 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர் டிஃபரெண்டா போடுறது நல்லது. ஏன்னா அந்த டைம்ல நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் மேல போகும்போது இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆவரேஜ் பண்ணிடலாம். லிக்விடிட்டி ரிஸ்க் நான் சொன்னேன். சில நிதி பத்திரங்களை எளிதில் விற்க முடியாது. சிலங்கிறது என்ன, பல. சரிங்களா? அரசு மற்றும் பிஎஸ்யு பத்திரங்கள் அதிக லிக்விடிட்டி கொண்டவை அப்படின்னு சொன்னாலுமே இது எல்லாமே 5 கோடிக்கு தான் பொருந்தும், நம்ம ரீட்டைலுக்கு பொருந்தாது. அதனால எளிதில் விற்க முடியாதுங்கிறத ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. பணவீக்கம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு மாசமும் கவர்மெண்ட் வந்து சிபிஐ இன்ஃபிளேஷனு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்னடா அப்படின்னாக்க, பணவீக்கம் இப்ப 6% அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு வருமானம் 7% இன்க்ரிமெண்ட் நம்ம இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இதுல பேசிக் பேல இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான லாபம் 1% மட்டுமே. அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. ரியல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 1% தான். ஏன்னா பணவீக்கம் அந்த நம்ம இதெல்லாம் வாங்குற பொருளோட வேற 6% ஆயிடுச்சுன்னா நம்ம வருமானம் 7% தான் ஏறுக்கு அப்படின்னா நம்ம லாபம் 1%. உங்களுக்கு வந்து உங்க வருமானத்துல வந்து உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இன்கிரிமெண்டே இல்லை அப்படின்னா நீங்க உங்களோட வருமானம் எவ்வளவு இருக்கோ அதோட மதிப்பு குறைஞ்சிருது. ஏன்னா பணவீக்கம் 6% எக்ஸ்ட்ரா பே பண்ண போறீங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இன்ஃபிளேஷன் ரிஸ்க்னு சொல்றது. ஆபத்தை குறைக்கும் முறைகள். சரிங்களா? நான் முன்னாடி சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து 5 இல்ல 10 நிதி பத்திரங்களை முதலீடு பண்ணுங்க. ஒன்லயே போடாதீங்க. பல நிறுவனம் அது 5 பத்திரம்னு சொல்லிட்டு ஒரே கவனியை 10 பத்திரத்துல போடாதீங்க. பல நிறுவனங்களில் முதலீடு. சரிங்களா? அதை நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரே ஈக்விட்டி வாங்குறீங்களா, வாங்க மாட்டீங்கல்ல, 10 ஈக்விட்டி வாங்குறீங்களா, சேம் லாஜிக்குங்க. அதே மாதிரி பண்ணுங்க. பல நிறுவனங்களை போடுங்க, 5 10 டிஃப்ரெண்டா பண்ணுங்க. பல கால முதலீடுகள், லேடரிங் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட் இன் டிஃபரெண்ட் மெச்சூரிட்டிஸ். 1 இயர்ல போடுங்க, 2 இயர்ல போடுங்க, 3 இயர்ல போடுங்க, 4 இயர்ல போடுங்க, 5 இயர்ல போடுங்க. இந்த 1 இயர் மெச்சூர் ஆகும்போது திருப்பி 5 இயரா போடுங்க.
அப்படியே பாத்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 2 இயர் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் 2 இயர் பாண்ட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு 1 இயர் பாண்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், அப்படி இந்த 1 இயர் 2 இயர் 3 இயர் போது வருஷம் வருஷம் உங்களுக்கு பைசா வந்துகிட்டே இருக்கும். இதுதான் லேடரிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது. நான் சொன்ன மாதிரி ஒரே நிறுவனத்தில் அதிக முதலீடு தவிர்க்கவும். அப்புறம் ஹை ரேட்டிங். ரேட்டிங் நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இஸ் ரிவார்டுங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் இருக்கோ அந்த அளவுக்கு வரைக்கும் போகலாம். ஆனா அதிக ரிஸ்க் எடுத்தா உங்களுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி. அதிக பைசா காசப்பட்டீங்கன்னாக்க, எனக்கு வட்டி அதிகமா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ரிஸ்க்கும் ஜாஸ்தி. நீங்க பைசாவை இழக்கவும் நேரலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, ஏன்னா 50+ கொண்டு ஒரு லைன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சி பவர் கையில பஃபர் எப்பயுமே வச்சுக்கோங்க. கையில ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ எவ்வளவு முடியுமோ உங்களால உங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பஃபரை ஆல்வேஸ் கீப் இட். ஒரு லிக்விடா வச்சுக்கோங்க. லிக்விட் ஃபண்ட்ல போட்டுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாக்க ஒரு லிக்விடா எடுத்தா டக்குன்னு அடுத்த நிமிஷம் பைசா வரணும் எனக்கு. அது பாத்துக்கோங்க. லேடரிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன் உங்களுக்கு. உங்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஈல்ட் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரே நாளில் முழு தொகை முதலீடு எஸ்ஐபி மாதிரிங்க. கட்டங்களாக முதலீடு செய்யுங்கள். வட்டி மாற்றங்களை சமன்படுத்தலாம். டிஃபரெண்ட் இதுல பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மாசம் மாசம் நானே இப்போ என்ன பண்ணேன்னாக்க, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சீட்ல போட்டேன்னாக்க மாசம் ஒரு தடவை ஒரு ஒரு லாட் சைஸ் வந்து போட்டுக்கிட்டே வருவேன். அந்தந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்போது எனக்கு ஈல்டு வந்து ஆவரேஜ் ஆகும். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஈக்விட்டி எஸ்ஐபியை போடுறீங்க. நீங்க ஒரு ஷேர் வந்து ஒரு டைம் 100 ரூபா வாங்குவீங்க, 90 ரூபா வாங்குவீங்க, 120 வாங்குவீங்க. இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நிற்கும். அதே ஸ்ட்ராட்டஜி தான், வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ 1 கோடிக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன்னா ஒரு லட்சம் வச்சுக்கலாம், நீங்க 10 லட்சம் வச்சுக்கலாம். ஜென்ரலா சொல்றேன். நான் சொல்றது என்னன்னாக்க ஒரு 40% நீங்க பிஎஸ்சி பாண்ட்ல போடுங்க. ஒரு 30% வந்து AAA AA ஆர் ஏ கார்பரேட்ல உங்களுக்கு எது ரிஸ்க் இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. ஒரு 20 lakhs டெட் மியூச்சுவல் ஃபண்ட் HDFல போட்டுக்கோங்க. 10 லட்சம் ரூபாய் நீங்க லிக்விடா வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. அது வந்து இது ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன்னா இதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்படி மாத்திக்கணுமோ உங்களோட நிதி நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அது மாதிரி நீங்க சரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வருமான கணக்கீடு, இன்கம் டாக்ஸ் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னாக்க, நீங்க சராசரி ஒரு 7.5% உங்களுக்கு வருது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, ஆண்டு 1 கோடிக்கு சொல்லிருக்கேன். நான் என்ன 1 கோடி போட்டிருக்கேன். ஆண்டு வருமானம் 7.5 லட்சம் வரும். மாதம் 62,500 உங்களுக்கு வரும் ப்ரீ டாக்ஸ். அவங்க டாக்ஸை பொறுத்து அவங்க 10%ஓ டாக்ஸ் ஃப்ரீயோ இல்லை டாக்ஸ் கொடுக்க வேண்டாமோ 10%ஓ 20%ஓ 30% அவங்கவுங்க வருமான நிலையின்படி அவங்க வரி செலுத்த வேண்டி இருக்கும். எஃப்டி மாதிரியே தான். சரிங்களா? இது யாருக்கெல்லாம் அந்த பாண்ட்ஸ் டைரக்டா, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பாண்ட் விற்கிறாங்க. சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் கவலையே பட வேண்டாம். நீங்க பாது போட்டுட்டு அப்பாடான உட்காந்துலாம் எனக்கு பிரச்சனையே வேணாமா, எனக்கு எந்த பாண்டுன்னே தெரியலப்பா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் போட்டுடுறான்னு சொல்லி உட்காந்துடலாம். ஆனா அதோட காஸ்ட் தனி. நீங்க தனியா மேனேஜ் பண்றோட காஸ்ட் எஃபெக்டிவ். மியூச்சுவல் ஃபண்ட்ல போனா அவன் வந்து அந்த அட்மின் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும். ஈக்விட்டி மாதிரியே ஏறி ஏறி இறங்கும். சரிங்களா? ஆனா லிக்விட் ஜாஸ்தி. இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்கிறதுனா பைசா எடுத்துடலாம். ஆனா ஈக்விட்டி மாதிரியே அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதான் கிடைக்கும். அதுல வந்து உங்களுக்கு ஓவராலா பைசா கூட வரதுக்கும் சான்ஸ் இருக்கு, பைசா கீழே விடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட மூலதனமும் கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல. பிளஸ் டாக்ஸேஷன்ல வந்து ஷார்ட் டேர்ம் டாக்ஸேஷன் இருக்கு அதுல. ஆனா நீங்க எவ்வளவுக்குள்ள பண்ணீங்களோ, ஆனா அது சொன்னேனே எல்லா இதுலயுமே ப்ராப்ளம் இருக்கு, எல்லா இதுலயுமே ஒரு நல்லதும் இருக்கு. டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க கவலைப்படாம போட்டு நிம்மதியா உட்காந்துடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா அது கூட காஸ்ட், அதோட யூனோ விலையேற்றம் இறங்கும் போது அதோட நீங்க திருப்பி எடுக்கும் போது அந்த பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. சரியா? ஆனா வந்துட்டு பாண்ட்ஸுங்கன்னு வரும்போது நீங்க அதுதான் சொல்றேன், சிங்கிள் பாண்டாவும் வாங்கக்கூடாது. நீங்க அதுலயும் வந்து ஒரு பாண்ட் ஈக்விட்டிங்கிற மாதிரி ஒரு 5 6 வாங்கி நல்ல கம்பெனியை வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னாக்க ஒரு டிஃபரெண்ட் மெச்சூரிட்டிஸ் லேட்டரிங் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுவாங்கன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஷார்ட் டேர்ம்ல சொன்னேன். அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஷார்ட் டேர்ம்ல போட்டு வரலாம். அப்புறம் சில கம்பெனிகள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி நிரந்தர வருமானம் மாசம் மாசம் எனக்கு வேணுங்க சார், எஸ்டபிள்யூ இப்போ எஸ்டபிள்யூ சொல்றாருல அது மாதிரி பாண்டு வேணும்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு 10 பாண்ட்லயோ 5 பாண்ட் வச்சுக்கலாம், 5 பாண்ட்ல போடுறீங்க. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, இந்த பாண்ட் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்றாங்க. குறிப்பிட்ட நல்ல கம்பெனியா பொறுக்கி எடுத்து 1.5 வருஷமோ இல்ல 2 வருஷமோ மேக்சிமம் 3 வருஷம் இவ்வளவுதான் அவங்க வந்து இஷ்யூ பண்றது. சரிங்களா? இஷ்யூ பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சார் இதுல வந்து உங்களுக்கு மாதம் மாதம் நாங்க வட்டி தரோம் சார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பிரின்சிபலையும் நாங்க மாதம் மாதம் கொடுக்குறோம், இல்ல குவார்டர்லி கொடுக்குறோம். ஜென்ரலா பாண்ட்ல பாத்தீங்கன்னாக்க
ஆனுவல் நீங்க 90% பாத்தீங்கன்னாக்க மேஜர் பாண்ட் இஷ்யூன்ஸ்ல 90%க்கு மேல ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இல்ல செமி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், மேக்ஸிமம் ஆனுவல் தான், இல்ல செமி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தான் கொடுக்குறாங்க. பிரின்சிபல் வந்து ஆன் ரிடம்ஷன் தான், காலாவதி ஆகும் தான் கொடுப்பாங்க. இதுதான் ஜென்ரல் தியரி ஃபார் அ பாண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கனாக்க, டு கான்சென்ட்ரேட் ஆன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், பல நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு நான் மாசம் மாசம் வட்டி தரேன், பிரின்சிபலையும் உங்களுக்கு மாசம் மாசமோ இல்ல குவார்டர்லியோ திருப்பி கொடுத்துறேன் சார், ஜஸ்ட் லைக் பேங்க் ரிட்டர்ன் பண்ற நீங்க ஒரு இது பண்ற மாதிரி சார். நீங்க ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் பே பண்ணிட்டே வரீங்கல்ல, குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல, அதே மாதிரி தான் சார் இதுவும். சிம்பிளா சொல்றதுன்னா இதை வந்து கம்பெனி வந்து நீங்க அவங்க குறை கொடுக்கும்போது பாண்ட் வாங்கினீங்கன்னாக்கா மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றான், பிரின்சிபலையும் கொடுத்துறான். அப்ப என்ன ஆகுதுனாக்க உங்க ரிஸ்க் வந்து மாதா மாதம் குறைந்து கொண்டே வருகிறது. வட்டி வந்துட்டு இருக்கு, பிரின்சிபல் வந்துட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அப்பா அடி இவ்வளவு வந்துருச்சு பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்கு பயப்படாத தேவையில்லை. பட் நான் சொல்றேன் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வயசானவங்க வந்து பைசா பாண்ட்னா ரிஸ்க்குன்னு சொல்றாங்கல்ல, அதனால வந்து சொல்றாங்க. நீங்க சரியான ஒரு பாண்டை நீங்க செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது செக்யூர்ட் பாண்ட்லாம் போட்டீங்கன்னாக்க ஈக்விட்டி பைசா போச்சுன்னா போனதுதான், காலி, திருப்பி வராது. திருப்பி ஒரு கம்பெனி திவாலாச்சுன்னு வச்சுக்கோங்க, பணி பணி போனதுதான். நான் வந்து சில வருஷம் ஒர்க் பண்ணும் போல எங்களுக்குலாம் லிமிடேஷன்ஸ் இருக்கும் செபியில. நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா திருப்பி ஒரு வருஷம் விற்க முடியாது. என் கண்ணு முன்னாடி ஒரு பானம் 500 ரூபாய் 5 ரூபாய்க்கு போயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் 5 ரூபா தான், அது ஏறவே இல்லை. அது மேல ரிஸ்க் இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னாக்க, சப்போஸ் ஒரு சொல்றேன் ஒரு டிஃபால்ட் பை சான்ஸ் ஜென்ரலா ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இப்ப அயல பஸ் திவானம் சொன்னது அது 15 வருஷம் முன்னாடி. நம்ம வந்து யோசிக்கணும் யாரெல்லாம் டிஃபால்ட் பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி தான் ரொம்ப ரேர். சரிங்களா, ஒரு 1000 கம்பெனி 2 கம்பெனி டிஃபால்ட்டா சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்க்கும்போது அதையுமே நீங்க செக்யூர் பாண்டா போட்டீங்கன்னாக்க உடனே பைசா வராட்டியுமே அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயோ ஓரளவுக்கு உங்க பிரின்சிபலா திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லா லாஸ் ஆகுது அன்லஸ் அன்ட்டு இந்த கம்பெனி ஃப்ராடு பண்ணாலும் ஒழிய. சரிங்களா, ஃப்ராடு பண்ணா யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஓரளவுக்கு நம்ம டியூ டிலிஜென்ஸ் பண்ணணும்னு சொல்றோம். யாரு என்ன ப்ரொமோட்டர், யாரு என்ன பிசினஸ் பண்றான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்க ஒரு ஒரு வரமுறையே இல்லாம பைசா கொடுத்துச்சுங்களேன், எவனோ ஒன்று பண்றான். ஈக்விட்டிக்கே நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவன் என்ன பண்றானே தெரியாது, கம்பெனி ஆன் பேப்பர் தான் இருக்கும், ஆனா ஈக்விட்டி வந்துருந்தாங்க பைசா தப்ப தப்ப தப்பன்னு என்ன பண்ணாலும் தெரியும், பைசா போட்டுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துருது. ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, யாரு ப்ரமோட்டர், எத்தனை வருஷமா கம்பெனி இருக்கான், எத்தனை வருஷமா அவன் ப்ராஃபிட்ல இருக்கான், எத்தனை வருஷமா ரேட்டிங் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ஏ ரேட்டிங்னாக்க 10 வருஷமா ரேட்டிங் ஏ இருக்குன்னா நீங்க பயப்பட வேண்டாம். இல்ல ஏ ரேட்டிங் வந்து A+ நீங்க பயப்பட வேண்டாம், கம்பெனி நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கலாம். ஸோ பேசிக் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அது பார்க்காட்டி எதுல போட்டாலுமே சரி, எஃப்டில போட்டாலுமே ஒரு மட்டமான பேங்க்ல போய் எப்படி போட்டீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க் எஃப்டில போட்டாலும் பைசா போக சான்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு நம்ம வந்து விசாரிச்சுட்டு பண்ணணும், அதுதான் நான் சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நிலையான வட்டி ஒரு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க போடலாம். மூலதன பிரின்சிபல் வந்து சேஃபா இருக்கணும்பா அப்படின்னு சொல்றது அவங்க போடலாம். ஓய்வு பெற்றவர்கள் மந்த்லி எனக்கு சொன்னேன், இப்போ மந்த்லி எனக்கு வரும் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நினைச்சுடுங்க, அது போடலாம். பிளானிங் ஃபார் சில்ட்ரன், நான் எங்க ஏஜுக்கே நான் சொல்லிட்டு இருக்கேன் வந்து பிளானிங் ஃபார் நீங்க வந்து 0 கூப்பன்ல போடலாம், பிளானிங் ஃபார் சைல்ட் ஃபியூச்சர்ல போடலாம், நிறைய ஸ்கீம் வருது அதுல போடலாம். ஸோ அது மாதிரி நீங்க வந்து இது நான் வந்து சும்மா சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், எல்லாருக்குமே பாண்டு பொருந்துங்க. நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லவே மாட்டேன். நம்ம சின்ன பையன் சொன்னா கூட அவங்க கூட பாண்ட்ல போடலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆகலாம். நம்ம எஃப்டில போறோம், எஃப்டி போடுறவங்க ஃபுல்லா பாண்ட்லயும் போடலாம், சிம்பிள். இப்போ வந்து 50 60 வயசு தொழில் முனைவர் வந்து சொல்றாங்க எனக்கு இன்னும் வருமானம் இருக்கு, வந்துட்டு இருக்கு எனக்கு வந்து, ஆனா நான் வந்து எனக்கு வந்து 60 தான் ரிட்டையர்மெண்ட். அப்படிங்கும்போது நீங்க வந்து ஒரு 5 இல்ல 10 ஆண்டுகளுக்கு திட்டமிடல் பண்ணி பண்ணலாம். இன்சூரன்ஸ் சொல்றாங்கல்ல, சார் நீங்க ஒரு இப்போ போட்டீங்கன்னாக்க உங்க ரிட்டையர் ஆகும்போது இவ்வளவு வரும்னு சொல்றாங்கல்ல, சம்திங் ஆஃப் தட் திஸ் ஆல்சோ கேன் பிளான். இது வந்து சிம்பிளா ஒன்றும் சொல்றேன்னா பாண்ட் இருக்குல்லங்க, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அப்பளாத்து மாவு அப்படிம்பாரு. இந்த அப்பளம் மாவு இருக்குல்ல, அது வந்து கிளே மாதிரிங்க, எப்படி வேணா நீங்க மோல்டு பண்ணலாம். இந்த பாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு புரோக்கர் மூலமா நீங்க மோல்டு பண்ணிக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட பாண்டு தான் வேணும்னு சொல்லி நீங்க மோல்டு பண்ணீங்கன்னாக்க அது கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்காங்க வாங்கிக்கிறது, கடன் வாங்குறதுக்கு. அது மாதிரி நீங்க கலவைகள் வந்து பண்ணலாம். ரெண்டாவது வந்து நீங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், AAA இல்ல AA கலவைகளா நீங்க வாங்கலாம், இல்ல AA அண்ட் ஏ கலவைகளா வாங்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து பேண்ட் வந்து AAA எல்லாம் வேண்டாம் சார், அது பேங்க் எப்படி ஈக்குவலா தான் கொடுக்குறாங்க, நான் AA அண்ட் ஏ போறேன்னா போகலாம், அது சேஃப்டி தான், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இல்லை சார் நான் BBBயும் போறேன் சார் அப்படின்னா எனக்கு 13% இன்ட்ரெஸ்ட் வருது சார் அப்படின்னாக்க அதுலயும் போகலாம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஃபுட் கலர்ஸ் கம்பெனி, அது மாதிரி கம்பெனிகள் வந்து நிஷ் செக்மெண்ட்ல பெரிய கம்பெனி இருந்தா அதுலயும் நீங்க போகலாம். அது உங்க ரிஸ்கை பொறுத்து. ஆனா நீங்க 5 இல்ல 10 ஆண்டுகளுக்கு திட்டமிடல் பண்ணும்போது
நல்ல ஹையர் ரேட்டிங்ல பண்ணுங்க. லோயர் ரேட்டிங் பண்ணும்போது 3 வருஷத்துக்குள்ள பண்ணுங்க. அதுதான் திட்டமிடல். நீங்க ஒரு 50 வயசு எனக்கு ஆகுது, எனக்கு 60 வயசு வரைக்கும் நான் வேலை பண்ணலாம், இல்லை 70 வயசு வரைக்கும் வேலை பண்ணலாங்கிறவங்க ஒரு ஒரு லாங் டேர்ம் போட்டு திட்டமிட்டு பண்ணலாம். நீங்க இல்ல ஜீரோ கூப்பன் பாண்ட்ல இப்ப பிஎஃப்சி கூட ஜீரோ கூப்பன் பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அதுல போடலாம். அதுல உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் பெனிஃபிட் கூட இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க திட்டமிட்டு பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நான் திருப்பி சொல்ல, ஏன்னா நிறைய வாட்டி சொன்னார் அவர். HWP நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது சேம் லாஜிக் கேன் பி யூஸ் இன் HWP ஆல்சோ. அதான் உங்களுக்கு சொன்னேன், மந்த்லி இன்கம் அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு. ஸோ பாண்ட் பிளஸ் எஸ்ஐபி ஏன் சேர்த்து பயப்படணும்னா சொல்லிட்டேன் உங்களுக்கு. நிலையான வட்டி, HWP மாதாந்திர வரவு, லிக்விடிட்டியும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிரும் இதுல. அப்புறம் இஸ் ஒர்க் லைக் பென்ஷன். ஸோ அதுதான் சிம்பிள். இதை வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா எஸ்ஐபி போறதாலும் போடலாம், பாண்ட் மாதிரி எஸ்ஐபி போறதாலும் போட்டுக்கலாம். அது உங்க இஷ்டம். அப்புறம் இதுதான் அது. இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு திருப்பி சொல்லலாம்னு அவசியம் கிடையாது. வரி விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபுல்லா. ஏன்னா வந்து எஃப்டியோட வட்டி வந்து முழு வரிக்கு உட்படும். அதே தான் பாண்டுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க டாக்ஸ் பிராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வரி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஆனா நீங்க பாண்டை வித்து வாங்கினீங்கன்னாக்க அதுல உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஆனா விற்கிறது கஷ்டம். வித்தீங்கன்னா அது கம்பெனி பாண்டு பிரின்சிபல் ரிடம்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வித்தீங்கன்னாக்க அதில் வந்து ஒரு 8% பாண்டு 6% ஆயிடுச்சு வித்தீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்கு. இந்த ப்ராஃபிட்ல நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் பண்ணலாம். ஆனால் அது விற்கிறது கஷ்டங்க. லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க் அபவுட் இட். பட் மார்க்கெட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான். அவசரத்துக்கு விற்கிறதா யாராவது வாங்கிக்கிறதா வாங்கிப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு லாஸ் ஆகிடும். டெட் ஃபண்டு உங்களுக்கு சொல்லிட்டேன், அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அதை நீங்க பார்த்துக்கலாம், அதை பார்த்து பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து யாருங்க ரொம்ப தவறு பண்றாங்க அப்படின்னாக்க, எல்லாரும் கெட் அட்ராக்டட் டு எனிதிங். அதாவது சார் ஒரு கவலை இல்லை சார், தெரிஞ்ச ஆளு சார், ஒரு 15% கொடுக்குறேன் சார், 20% கொடுக்குறேன் சார்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடி அதில் போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா டமால்னு இதாயிடும். இப்போ பார்த்து அதை வச்சு தான் நாங்கள் நம்மளோட இந்த எமோஷனை வச்சு தான் இப்போ நீங்கள் இப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் சொல்றாங்கல்ல, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ். அதை அந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம பயந்துடுறோம், அவன் நம்ம கிட்டே பைசா பிடிங்கிடுறான். அதே தான் அதிக ஈல்டு தேடுதலும் அதே தான். ஒரு எமோஷன்ல ஒரு ஒரு ஆர்வத்துல நம்ம அதிக ஈல்டு போட்டுறோம் பயணி. அது வந்து நீங்க வந்து கிளியரா வந்து உங்களுக்கு யாரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ அவங்க, ஏன்னா நான் வந்து இன்ஸ்டியூஷன், நான் வந்து ரொம்ப பர்சனல்லாம் பேசுறது கிடையாது. இப்போ ரெக்வஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு சொல்றேன். இது யார் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரோ, யாரு உங்களுக்கு இது பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. ஏன்னா அவங்க ஓரளவுக்கு, ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கிளைண்ட்ஸை லாஸ்ட்ல விட மாட்டாங்க. அது மட்டும் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தர் விற்கிறான் அப்படின்னா திருப்பி திருப்பி வரணும்னு எதிர்ப்பாங்களே ஒழிய ஒரு வாட்டி வித்துட்டு ஓடி போயிடலாம் நினைக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பர்மனண்டா கிளைண்ட் பேஸ் வேணும். அதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா அது ப்ராஃபிட் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அவங்க வந்து அதை வந்து அதை ஆதாயமா வச்சு கிளைண்ட்டை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிளைண்ட் திருப்பி திருப்பி வந்தாதான் அவங்களுக்கு பைசா பண்ண முடியும். அதனால அவங்க வந்து ஓரளவுக்கு கியூரேட்டட் பண்ணி பாண்டை, உங்களுக்கு எது நல்லதோ அந்த பாண்டை அவங்க உங்களுக்கு விற்பாங்க. அதனால அவங்களே சொல்லுவாங்க, சார் இதுல ஈல்டு ஜாஸ்தி சார், இது ரிஸ்க் ஜாஸ்தி சார், அவங்களே சொல்லிடுவாங்க. அதையும் விற்பாங்க. விற்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அது உங்க சாய்ஸ். ஃபைன். எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. இதுல இருந்து இந்த ரேட்டிங், இது ஃபைனல் டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். இல்ல ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆன இருக்காங்க, அடிக்கடி பேசுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் வந்து இதுல போடாதீங்க சார், இதுல போடுங்க சார், இல்ல ஷார்ட் டேர்ம்ல போடுங்க சார்னு சொல்லுவாங்க. ஆனா ஓவரால சொல்லும் போது ரிஸ்க் இஸ் ரிவார்ட். அதிக ரிஸ்க் தேடாதீங்க. அதுதான் மெயின் பண்றது தவறு பண்றாங்க. ஒரே கம்பெனியில முழு முதலீடு, ஒரே கம்பெனியில போயிட்டு இந்த 1 கோடி ரூபாய் தயவு பண்ணி போட்டுறாதீங்க. 1 லட்சம் போட்டாலும் 10,000 20,000 5 கம்பெனியில போடுங்க. அப்ப உங்க ரிஸ்க் இஸ் கெட்டிங் டைவர்சிஃபைடு. ஒரு கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா கூட 4 கம்பெனிலையும் பைசா வந்துட்டு இருக்கும். பேங்க் எப்படிக்கே நான் தான் சொல்லுவேன், ஒரு பேங்க்ல போடாதீங்க. இப்ப கோஆபரேட்டிவ் பேங்க்ல போட்டுட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு போட்டுட்டு பேப்பர்ல நிறைய படிச்சிருக்கேன். பொண்ணு கல்யாணம் அடுத்த மாசம் பேங்க் இழுத்து மூட்டான், கோஆபரேட்டிவ் பேங்க் மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால தான் சொல்றது, ஒரே எப்படியா இருந்தாலும் பல எப்படியில் பல பேங்க்ல எப்படியில் போடுங்க, ஒரே இதில் போடாதீங்க. ஒரே தயாரிப்புல முழு முதலீடு பண்ண வேண்டாம். அப்புறம் லிக்விடிட்டி கவனிக்காது. லிக்விடிட்டி வந்து எதுல இருக்கும் இருக்காதுன்னு தெரியும். ஜென்ரலா இருக்கிறது கிடையாது. பட் லிக்விடிட்டி வந்து நீங்க வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்குன்னு பண்ணாம எல்லாத்தையும் பைசா கொண்டு போட்டுருவாங்க. சார் இதுல நீங்க லிக்விட் ஃபண்ட்ல போனீங்கன்னா கவலை இல்லை சார், பைசா வந்துடும் சார். இல்ல பேங்க் எப்படி போட்டாலும் ஓரளவுக்கு பிரேக் பண்ணி எடுத்துடலாம். என்ன பொறுத்தவரை ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டிங்கிறது எல்லாருக்குமே, நம்ம 10 வயசு பையன்ல இருந்து நம்ம 80 வயசு வயசானவரு கூட இந்த லிக்விடிட்டிங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும். எங்க அப்பா வந்து நான் ஸ்கூல் போகும்போது ஒரு 2 ரூபா கொடுப்பாரு எனக்கு.
எதுக்குனாக்க எங்கேயாவது பசிக்குது, ஏதாவது வாங்கிக்கணும், இல்லை ஸ்கூல்ல ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது பைசா கட்ட சொல்லிருக்காங்க, அதுக்காக நீ வந்து கையில் வச்சுக்கடான்னு கொடுப்பா. செலவழிக்க மாட்டேன், அது செலவழிச்சா சொல்லணும் போயிட்டு அவர்கிட்ட, அப்பா செலவழிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி 2 ரூபா கொடுப்பாரு. அது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, அது இந்த லிக்விடிட்டி வந்து எல்லாருக்குமே தேவையா இருக்கும். எந்த டைம்ல நம்ம பைசா தேவைன்னு தெரியாது. ஒரு எமர்ஜென்சி எங்கேயாவது போயிட்டோம், பஸ் வரல, ஆட்டோல போக வேண்டியிருக்கு, பஸ் காசு மட்டும் வச்சா என்ன பண்ண முடியும்? சரி வீட்டுக்கு போகணும்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ சார்ஜ் வச்சுட்டு பஸ்ல போகலாம், தப்பு இல்லை. சப்போஸ் எனக்கு பஸ் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோல போகலாம். அதுதான் இது சிம்பிள் லாஜிக் சொல்லும் போது, லிக்விடிட்டி எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். மூலதன பாதுகாப்பு மனநிலை, அதுதான் பிரின்சிபல் ப்ரொடெக்ஷன். அது வந்து அதுதான் நீங்க முதல்ல பார்க்கணும். என்னோட பிரின்சிபலா ஐயா நீ ப்ரொடக்ட் பண்ணியா, அதுக்கப்புறம் நீ சொல்றியா ஹவு மச் மணி ஐ கேன் மேக் அவுட் ஆஃப் இட். இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை சார். பிரின்சிபல் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மை இன்கம் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க மனசு வச்சுட்டீங்கன்னாக்க, தட் இஸ் கால் ரிஸ்க் ரிவார்ட். அவ்வளவுதான். எனக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க ஈக்விட்டி ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஈக்விட்டி ரிஸ்க்லயே ஏற ஏற சந்தோஷமா இருக்கும். உழுது வச்சுங்க துண்டக்கான துணியக்கான டப்பா டப்பான்னு விற்பீங்க. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொன்ன அட்வைஸ் சொல்லலாம் சார், அவசரப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்க, ஈக்விட்டி வந்து ஒரு 1 இயர்ல திருப்பி ஏறிடுன்னு சொல்லுவாங்க. நல்ல கம்பெனில போட்டிருந்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா ஏறும் சார், தப்பே இல்லை. ஆனா மோசமான கம்பெனில போட்டீங்கன்னா உழுந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, பாண்ட்னாலுமே எந்த கம்பெனில போட்டாலுமே யூ ஹேவ் டு மேக் ஷுர் என்ன பிரின்சிபல் போட்டா திருப்பி வருமா, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட்னு பாருங்க. சொல்லிட்டேன் உங்களுக்கு, எமர்ஜென்சி ஃபண்டு சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கான லிக்விடிட்டி ஃபண்டு எமர்ஜென்சி இருந்தே ஆனும். நீங்க பேங்க்ல போடி, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுங்களோ, லிக்விட் ஃபண்ட்ல போடுங்களோ, எதுல வேணா போடுங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? இது வந்து படிப்படியான செயல் திட்டம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மாச செலவு எவ்வளவு, சரிங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளவு பைசா உங்களுக்கு தேவை மாசம் மாசம், இந்த எஸ்டபிள்யூ சொல்றாங்களே அது எவ்வளவு தேவை. பாண்ட் பேஸ்கெட் அதுதான் சொல்றது. அதாவது ஒரு பாண்ட் பேஸ்கெட்ங்கிறது ஒரு 5 பாண்டு சேர்த்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா ஒரு 5 பாண்டு சேர்த்து கொடுப்பாங்க, ஒரே டைம்ல கொடுப்பாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுல அதான் எஸ்டபிள்யூ அமைக்கணும். வருடாந்தம் ஒரு ஒரு வருஷம் முடியும் போதும் எனக்கு இப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கரெக்டா நம்ம மாச அளவு ஏறிடுச்சா இறங்கிடுச்சா, அது தவிர உனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல கையில வச்சுக்கணுமா, இல்ல பாண்ட, ஏன்னா சொன்னேன்ல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 புரிஞ்சோன்னு இல்ல, அப்ப நீங்க குறைச்சிக்கலாம். பைசா வர வர உங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது குறைச்சிக்கலாம் இல்ல ஏத்திக்கலாம். அதை நீங்க பண்ணலாம். இது வந்து நீங்க ஒரு வாட்டி பண்ணாதான் எவ்ரி இயருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கலை லாஸ்ட் ஸ்லைடு. ஸோ உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு திட்டமிடுதல் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து யாராலையும் 100% பண்ண முடியாது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நான் வந்து ஐசி செக்யூரிட்டி விழும்போது எனக்கு இவ்வளவு போதும்னு நினைச்சு விட்ட போது வெளியில இருந்த படம் தெரியுது, நான் வேலை பண்ணோட செலவோட இப்ப ஜாஸ்தி செலவாயிட்டு இருக்கு, ஏன்னா அது வருமானம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப திட்டமிடுதல் அவசியம். திட்டமிட்டாலுமே நம்ம தவறுகள் ஒரு 95% தப்பா தான் திட்டமிடுவோம். ஆனாலும் ஓரளவுக்கு திட்டமிடுதல் அவசியம், அவ்வளவுதான். அப்புறம் இந்த பாண்ட் பிளஸ் எஸ்டாபிலிட்டி மூலம் நிலையான வருமானம் பெறலாம். சரிங்களா? அது வந்து பரவலாக்கம் மற்றும் கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பி திருப்பி சொல்றது அதுதான் உங்களுக்கு. நீங்க வந்து பிரின்சிபல் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ப்ரெடிங் ஓவர் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பல பாண்டுல போடுங்க, பல நிறுவனங்கள்ல போடுங்க, பல வருடங்கள்ல போடுங்க. எல்லாம் 3 வருஷம் போட்டீங்கன்னா திடீர்னு பைசா வேணா மாட்டிப்பீங்க. ஒரு பாண்டு 18 மந்த்ஸ், ஒரு பாண்டு 2 இயர்ஸ், ஒரு பாண்டு 3 இயர்ஸ், ஒரு பாண்டு 4, எஃப்டிக்குமே அதான் சொல்லுவேன். எனி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து பிக்ஸ்ட் இன்கம்ல போடுறீங்க அப்படின்னா, நிரந்தர வருமானம் உள்ள இதுலயா போடுறீங்க அப்படின்னா, இந்த பரவலாக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு 2 நிமிடங்கள்ல நம்ம அப்படியே Q&A வந்து போயிடலாம். குமார் சார், உங்களை நான் அன்மியூட் பண்றதுக்கு முன்னாடி எஸ், முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், லாபம் மூலியமாக நீங்கள் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ லாபம் அப்படின்றது ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த 1.5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம். ஆனந்த விகடன் பத்திரிகையுடைய ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த லாபம். விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது எங்களோட பிராண்ட் பேர். ஸோ இப்போ நாங்கள் ஐஎன்ஆர் பாண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் சேவைகளை வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐஎன்ஆர் பாண்ட்ஸ்ன்றவங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ஒரு ஸ்டாக் புரோக்கர். தே ஆர் ஆல்சோ அத்தரைஸ் டு செல் பாண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் வந்து பார்க்கலாம், லாபம் அண்ட் ஐஎன்ஆர் பாண்ட்ஸ்.
நீங்க செய்ய வேண்டியது எங்களுடைய லாபம் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பேசுங்க. யார் கூட பேசணும் அப்படின்றதுக்கான நம்பரை நான் வந்து சேட் செக்ஷனில் நான் வந்து போடுறேன். இந்த காலில் நீங்கள் பேசும்போது பாண்ட்ஸை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்டபிலிபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஸ்கீம்ஸ் என்ன பாண்ட்ஸ் அண்ட் என்ன எஸ்டபிலிபிக்கு என்ன நீங்கள் ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கால் வேணும் அப்படின்றவங்க ஏற்கனவே நான் சேட் செக்ஷனில் ஒரு கேலண்டரி லிங்க் நான் போட்டிருக்கேன். அதை நான் திரும்பவும் நான் வந்து போடுறேன். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்டபிலிபி மூலயமாக நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த விஷயத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாட் செக்ஷனில் நான் வந்து போடுறேன். எஸ், வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டு நான் ஒரு கேலண்டர் லிங்க் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் உங்களோட பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த கால் மூலியமாக இது பண்ணலாம். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று. ஸோ சில பேர் கேட்டிருந்தாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பணும் அப்படின்றத அது கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து Q&Aல நாங்கள் வந்து சொல்கிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், சில அடிப்படை கேள்விகள் வந்து இருக்குது. அது இன்ட்ரெஸ்ட் வந்து மெச்சூர் ஆகுமா இல்லை அப்படின்ற கேள்விகள்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கால் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன இது பண்ணும் அப்படின்றது எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்ட்ஸ் தான். நீங்கள் எப்போ வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அவங்க ஸ்பெஷலான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட், இதற்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு. அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்டபிலிபி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேண்டேட் லிங்க் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மட்டும் லாபமுடைய டேஷ்போர்டில் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ எங்களுடைய டீமோட நம்பர் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இதில் மிஸ்டர் வெங்கடேச பெருமாள் இஸ் அவர் சேல்ஸ் ஹெட். அவர் தான் வந்து பாண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறாரு. அவரோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9940178940. இந்த நம்பரில் அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஹி வில் ரிவர்ட் பேக். ஓகே, வித் தட் செட் நம்ம அப்படியே Q&A போயிடலாம் சார். நம்ம ஏஆர் குமார் சார் வந்து அன்மியூட் பண்ணுறேன். தேங்க்யூ செல்வா. ஸோ நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து யாரை காண்டாக்ட் பண்ணுறது, நான் எப்படி வாங்குறது, என்ன மாதிரி பாண்டு நான் வாங்கணும், அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது பாண்டு முதலீடு பற்றிய ஒரு அடிப்படை நிகழ்ச்சி தான். நீங்கள் என்ன பாண்டு வாங்கணும் அப்படியெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக நாங்கள் சொல்கிற வழக்கம் கிடையாது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நான் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் என்ன மாதிரியான பாண்டு வாங்கலாம் அப்படிங்கிறவங்க தனிப்பட்ட முறையில் கேள்விகளை கேளுங்க. ஏன்னா எங்களுடைய எந்தெந்த ஆரம் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கிறோம். பிறகு கேலண்டையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேயா? அந்த மீட்டிங்கில் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமே ஒழிய இந்த மீட்டிங்லேயே நீங்கள் வந்து எந்த பாண்ட்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வேணாம். சரி, இப்போ நான் வந்து கேள்விகளுக்குள்ளே போகிறேன். நீங்கள் பாண்டு வாங்கணும்னா எங்களை கட்டாயமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் ஐஎன்ஆர் பாண்டுங்கிற ஒரு கம்பெனியோட சப் புரோக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேயா? நாங்கள் வந்து உங்களுக்கு பாண்டு வாங்கி கொடுக்க மாட்டோம். அந்த ஐஎன்ஆர் பாண்டுங்கிற கம்பெனி மூலமா நாங்க வந்து வாங்கி கொடுப்போம். ஆனா உங்களுக்கு எந்த பாண்டும் நீங்க வாங்கணும், ஏன் வாங்கணும், அதுல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்லாம் உங்களுக்கு புரிய வச்சு நாங்க வாங்குவோம். அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நீங்க தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். சார், வெங்கடகிருஷ்ணன் சார், முதல் கேள்வி வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் பாண்டு வாங்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எனக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்வியை முதல்ல எடுத்துக்குவோம் சார். சொல்லுங்க சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். யா 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 சொல்லுங்க சார், என்ன கேட்டீங்க? சார். பாண்ட் வாங்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், டிமேட் அக்கௌண்ட், அதாவது நம்ம ஷேர்ஸ் வாங்குறதுக்காக டிமேட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டிமேட் அக்கௌண்ட் வேணுமா? சார், டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது எல்லாருக்கிட்டையுமே அட்லீஸ்ட் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஐம் வெரி ஷுர் தட் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி. அதனால டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது ரொம்ப அவசியம். பப்ளிக் இஷ்யூவா இருந்தாக்க சில இஷ்யூல வந்து ரெக்வஸ்ட் பண்ணாக்க பிசிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பட் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வில் நாட் அட்வைசபிள். டிமேட் தான் என்ன பொறுத்த வரைக்கும்
ரொம்ப அவசியமானது. அண்ட் எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஈக்விட்டியில் எப்பயா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க இருக்கிறவங்க டெஃபினட்டா வந்து அவங்களோட பேங்க்லயே வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இப்பெல்லாம் இந்த ஜீரோதா அது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு. எந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு என்னை பொறுத்தவரை பேங்க் எந்தெந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்லயே பண்றதுங்கிறது ஒரு நல்லதுன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நீங்க வந்து அவங்க அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை புரோக்கரோ அவங்க கேட்டுக்கிட்டு அது எது பெட்டர்னு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஷேர் வாங்குறதுக்கான ஒரு டிமேட் வச்சிருப்போம் இல்லையா, அதுவே போறோம் இல்லையா சார்? ஆமாம், அதுவே போதும். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு வந்து இந்த இந்த பிபிஎஃப், எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்டு, அது பிறகு எஃப்டி, இப்போ பாண்டு, இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரியில எது பெஸ்ட்னு சொல்ல முடியுமா சார்னு கேட்டிருக்காரு. சார் நான் வந்து நீங்க சொன்னது எஸ்ஜிபி சொன்னீங்க, எஃப்டி சொன்னீங்க, பிபிஎஃப்ஆ? ஆமா, பிபிஎஃப். சார் பிபிஎஃப்ங்கிறது எகெயின் அது வந்து லாக்இன் சார், டக்குன்னு எடுக்க முடியாது. டெஃபினட்டா அது வந்து சேஃப்டி ஜாஸ்தி. சரிங்களா? அது மட்டும் நான் கிளியரா சொல்லிடுவேன். ஆனால் அது வந்து லாக்இன் உண்டு. ஒரு 15 வருஷம் வரைக்கும் பிபிஎஃப்ல போறதுனா அது லாக்இன் இருக்கும். அதுக்கு வந்து தேவையான இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கும். அதனால பிபிஎஃப் வந்து சேஃப்டி ஜாஸ்தி, பட் லாக்இன் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க வாங்கிக்கணும். சரிங்களா? ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்ட் வருஷம் வருஷம் கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து உங்களால் டிசைட் பண்ண முடியாது. உங்களால் வெளியே எடுத்து வெளியில் உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா அதில் போடலாமானாலும் போட முடியாது. லிக்விடிட்டி டக்குன்னு நீங்கள் விட்ரா பண்ண முடியாது, கஷ்டங்கள் அதெல்லாம் உண்டு. ஆனால் உங்களுக்கு அது வந்து எப்போ போடுறதுன்னா போடலாம், போடாட்டி போட வேண்டாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஜாஸ்தி சார், லிக்விடிட்டி கம்மி, இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கொடுக்கறது தான் நம்பர் 1. சாவரின் கோல்டு பாண்ட்ங்கிறது இப்போ இஷ்யூ பண்ணுறதே கிடையாது. யாரெல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி போட்டிருந்தீங்களோ அவங்கெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். ஏன்னா அவ்வளோ விலை ஏறி போச்சு கோல்டு விலை. அது திருப்பி இன்னும் எவ்வளோ ஏறுங்கிறது தெரியாது. இது வரைக்கும் வாங்கினவங்க அவங்களுக்கு ஒரு நல்லது. அதை வந்து நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு அந்த கேபிட்டல் கெயின்ஸு கிடைக்கும். செகண்டரி மார்க்கெட்டில் தயவு பண்ணி வாங்காதீங்க, அது டாக்ஸபிள் ஆகிடும். அது வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக வந்தாலும் அதை ஹோல்டு மெச்சூரிட்டிஸில் தான் உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதில் 2.5% இன்ட்ரெஸ்ட் வேறு தருவாங்க உங்களுக்கு. ப்ளஸ் அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேறு இருக்கும். ஆனால் திருப்பி மறுபடியும் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வருவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே இது லாஸ் ஆயிருக்கு ஓரளவுக்கு. சரிங்களா? அன்லஸ் அன்டில் அவங்க வந்து நீங்கள் கொடுத்த பைசால கோல்டு வாங்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. கோல்டு வாங்காமல் இருந்திருந்தாங்கனாக்கா பிரச்சனை தான் அது. அது நம்பர் 2. நம்பர் 3 சொன்னீங்க எஃப்டி. எஃப்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம கிளியரா மீட் இது இப்போ சாட்லேயே சொன்னேன். எஸ்பிஐ மாதிரி இருக்கவங்க AAA ஹையஸ்ட் ரேட்டட் பேங்க், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% கீழே தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 7.25 ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அதோட ரிஸ்க் அது நான் சொல்லிட்டேன், பேங்க்ஸ் எஃப்டிஏ அன்செக்யூர்டு தான் சொல்லிட்டேன். எனி ப்ராப்ளம் வித் எனி பேங்க்கு உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் தான் அந்த இன்சூரன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் பேங்க் எப்படிங்கிறது ஐ வுட் சே தட் நம்ம ஒரு காலங்காலமாக நம்ம போட்டுட்டு வர எப்படிங்கிறதுனால ஒரு லிக்விடிட்டி டக்குன்னு போய் நம்ம பைசா வேணும்னா பெனல்ட்டி கொடுத்து பிரேக் பண்ணுறதுனால பிரேக் பண்ணலாம். அந்த லிக்விடிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர். அதனால தான் இப்போ நீங்கள் உலக அளவில் நம்ம இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மோர் தென் 60% இன்னைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எஃப்டியில் தான் போடுறாங்க. பிகாஸ் ஆஃப் தி கன்வீனியன்ஸ். அவங்க பக்கத்தில் இருக்க பிரான்ச் மேனேஜருக்கு தெரியும். அவங்க பார்த்து ஹலோ சார்னு சொல்லுவாங்க. அவங்க சார் எப்படி கொடுங்க சார்னா நம்மளும் சரி பரிதாபப்பட்டு டார்கெட் கொஞ்சம் பைசா நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதனால அந்த இது இருக்கு. ஆனால் நல்ல பேங்க்ல போட்டால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி கொடுப்பாங்க, சுமாரான பேங்க்ல போட்டால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கொடுப்பாங்க, ரிஸ்க் ஜாஸ்தி. அதுதான் நம்ம கிளியரா முன்னாடி சொன்னது. பாண்ட்லையும் சரி, ஈக்விட்டிலையும் சரி, எஃப்டிலையும் சரி, எதுலையுமே இதே கான்செப்ட் தான். எது நல்ல நீங்க ஒரு ஈக்விட்டி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ளூ சிப்ல போட்டீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் கம்மியாக தான் வரும். ஜாஸ்தி ஏறோ ஏறாது, இறங்கும் வராது. அதே நீங்க ஒரு வால்டர் ஸ்டாக்ல போட்டீங்கன்னா துப்புன்னு ஏறவும் சான்ஸ் இருக்கு, டப்பன்னு கீழே வரவும் சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ரிஸ்கை பார்த்து தான் நீங்க போடணும். பேங்க் எஃப்டியே போடும்போது இந்த ரிஸ்கை பார்த்து தான் போடணும். நீங்க வந்து என்னைக்குமே பேங்க் எஃப்டி ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைச்சு போடுறதுங்கிறது இனி வரும் காலங்கள்ல அது வருமானு எனக்கு சொல்ல தெரியாது சார். ஏன்னா நான் வந்து இப்போ எஸ் பேங்க் அந்த என்ன சொன்ன மாதிரி இந்த லட்சுமி விலாஸ் பேங்க்லாம் ஆன பிறகு ரைட் ஆஃப் ஆன பிறகு இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் இப்பயுமே ஆனால் கவர்மெண்ட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல டிஃபால்ட் ஆன போதெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம், எப்படியோ பைசா கொடுத்துட்டாங்க.
அது வந்து தொடரணும். அதுதான் என்னோட ஆசை. அது தொடருமா அப்படிங்கிறது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. மூணாவது வந்து ஸ்மால் சேவிங்ஸ். ஸ்மால் சேவிங்ஸ் வந்து எஃப்டியோட கூட கொடுக்குறாங்க. அது வந்து என்ன பொறுத்தவரை இன்னும் கவர்மெண்ட் கண்டினியூ தான் பண்ணுவாங்க. ஐ திங்க் 690 to 820 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அதுலேயும் லாக்கிங் இருக்கு. அது கவர்மெண்டே இஷ்யூ பண்றது. ஃபுல்லி சேஃப்டி, நோ ப்ராப்ளம். ஆனால் அது லாக்கிங் இருக்கு நமக்கு. இப்ப இருக்கிற அரசு பத்திரங்கள்ல ஸ்மால் சேவிங்ஸ்ல தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஈவன் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்னு 8.05 ஃப்ளோட்டிங் ரேட் குவார்டர்லி பே பண்றாங்க. அதுவுமே ரொம்ப நல்லது தான். ஸோ அது ஒன்று அந்த இது இருக்கு. பாண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி AAA AA பிளஸ், AA மைனஸ், ஏ பிளஸ், ஏ மைனஸ், ட்ரிபிள் பி, அப்படி ட்ரிபிள் பி பிளஸ், ட்ரிபிள் மைனஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்க வந்து எந்த இப்போ AAAனாக்க தட் வில் பி கிவிங் யூ ஈக்குவலன் டு யுவர் என்ன சொல்றது, பேங்க் எப்படி ரேட் தான் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் அது மேல கொடுக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் கீழே வரணும். AA பிளஸ், AA அந்த மாதிரி வந்தீங்கன்னாக்க இப்ப பாத்தீங்கன்னாக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ஜாஸ்தி வர முடியறது இல்லை. பாண்ட் மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா தான் வராங்க. ரொம்ப ரொம்ப ரேரு. அது எதனாலன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. அவங்களுக்கு வந்து தே ப்ரிஃபர் கொஞ்சம் லோயர் ரேட்டட் இருக்க கம்பெனிஸ் இருந்தாங்கன்னாக்க பேங்க் லோன்ஸே சீப்பா வருது. பாண்ட் மார்க்கெட்ல லோ ரேட்டட்லாம் சீப்பா ரேட் கிடைக்காது அவங்களுக்கு. நம்பர் ஒன். ரெண்டாவது, லோ ரேட்டடா இருந்தாக்க அவங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி இல்லாம கடன் கிடைக்காது, பாண்ட் கிடைக்காது. ஸோ அதனால எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து எல்லா பேங்க்ல கடன் வாங்கும்போதே பேங்க் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் லோனே கொடுப்பான். ஸோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட செக்யூரிட்டி கொடுக்க ஒண்ணும் இல்லாதனால அவங்க ஜாஸ்தி மார்க்கெட்ல வரதில்லை. ஸோ இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்க என்பிஎஃப்சிஸ், எம்எஃப்ஐஸ் அந்த மாதிரி கம்பெனிகள் தான் ஒரு 80% கம்பெனிகள் மார்க்கெட்ல வராங்க. ஸோ அதனால கம்பெனிகளை தெரிஞ்சுட்டு, அந்த ரேட்டிங்கை தெரிஞ்சுட்டு, ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎஃப்சி நீங்கள் போனீங்கன்னாக்க ஒரு டபுள் ரேட்டட் என்பிஎஃப்சி போனீங்கன்னா கூட உங்களுக்கு 8%, 8% கொடுப்பாங்க. ஏ ரேட்டட் போனீங்கன்னா 10% கூட கொடுப்பாங்க. சில கம்பெனி வந்து 13% கொடுக்குறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து, sir, you explained that if you hold till maturity, it's low risk, and you have mentioned that long-term maturity is higher risk கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்க, லோயர் ரேட்டட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா அது நீங்க ஷார்ட் டேர்ம்ல போடுங்க. அது கொஞ்சம் உங்க ரிஸ்க் குறைக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 வருஷமா ஒரே ஏ ரேட்டிங்ல இருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்காங்கன்னா நம்ம தைரியமா ஒரு 3 வருஷத்துக்கு போடலாம், 10% இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம். ஆனாலும் அந்த சொன்ன மாதிரி சக்கரின் சொன்ன மாதிரி மந்த்லி ரிட்டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னாக்க ஒரு ரிஸ்க் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். 3 வருஷத்துலயோ இல்லை 18 monthsலயோ 2 years டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாண்ட் மெச்சூரிட்டி எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ குவிக்கா உங்க பைசா உங்களுக்கு திரும்பி வந்துடும். அதே கம்பெனி நீங்க 10 வருஷத்துல போட்டீங்கன்னாக்க அந்த கம்பெனி வந்து 10 வருஷம் வரைக்கும் அதே நிலைமையில இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக தான் சொன்னேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லாங்கர் மெச்சூரிட்டி போறீங்களோ அது ஹையர் ரிஸ்க்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு அது நான் சொன்ன பர்செப்ஷன் வந்து ஃபார் அ லோயர் ரேட்டட் கிரெடிட். நீங்க வந்து இப்போ இதே நீங்க வந்து ஒரு ட்ரிபிள் ரேட்டட் கிரெடிட் போனீங்கன்னா சொல்லவே மாட்டேன். ஆனா அது நீங்க போடவும் மாட்டீங்க, ஏன்னா எப்படி ரேட்டோட கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். சரி, கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே சார், ரொம்ப நல்ல பெரிய விளக்கம் கொடுத்தீங்க, நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது சார். இப்ப ரமேஷ் சார் கேட்டிருக்கிறாரு, அதாவது நம்ம எஃப்டியில ஒரு 5 வருஷத்துக்கு 7% கிடைக்கும் அப்படின்னா பாண்டுல நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சார் நான் சொன்ன மாதிரி பாண்ட்ல உங்களுக்கு 7%லேருந்து 20% வரைக்கும் கிடைக்கும் சார். அது நீங்க என்ன பாண்ட் போடுறீங்கிறத பொறுத்து தான். அதுதான் சொல்லிட்டேன், ரிஸ்க் இஸ் ரிவார்டு. நீங்க வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் உங்களுக்கு வந்து AAA ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங், ரொம்ப லோயர் ரிஸ்க், ஆனா அதுல 7% தான் கிடைக்கும். ஆனா வந்து அது ரீட்டைல்லையும் ஜாஸ்தி வரவும் வராது. ஏன்னா ஒருத்தருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா பேங்க்லயே எனக்கு 7.5% வருது, எனக்கு வந்து ஸ்மால் சேவிங்ஸ்ல 8% வருது, அதனால நான் எதுக்கு போடணும்பாங்க. ஸோ யாருமே வந்து 8%க்கு கீழே போடவே மாட்டாங்க பாண்ட்ல. அதனால AAA ரேட்டட்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். சரிங்களா? அதுவுமே யாராவது கேட்டாங்கன்னா தான் கொடுப்பாங்க, கொடுக்க கூட மாட்டாங்க. அதனால நீங்க வந்து AA அந்த ஏ ரேட்டிங் தான் மாடரேட் ரிஸ்க். சரி, நீங்க அதுல போனீங்கன்னாக்க 8%ல இருந்து 11% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு சார். ஷார்ட் டேர்ம் போங்க, 3 வருஷம் வரைக்கும் போங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு 18 months, 2 years, 3 years மேக்ஸிமம் போங்க. அதுக்கு மேல போகாதீங்க. ஃபர்ஸ்ட் 18 months போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெம்பு தைரியம் வர 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 உங்க அட்வைசர் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொன்னாங்கன்னாக்கா அதை ஃபாலோ பண்ணி நீங்க போனீங்கன்னாக்க நீங்களும் கொஞ்சம் ஒரு யார் ப்ரொமோட்டர், என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க கிரெடிட் ரேட்டிங் லெட்டர்னு கிடைக்கும், கிரெடிட் ரேட்டிங் ரேஷனல் ஒரு லெட்டர் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னாலே
கம்பெனி வந்து எத்தனை வருஷமா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரேட்டிங் ஏதாவது குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா, பேசிக் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கொடுக்கும் போதே 5,000 பாண்ட்ஸ் டைப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே கியூரேட்டட் பாண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களே செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்களோட ஓன் சாட்டிஸ்பாக்சனுக்கு, ஏன்னா நீங்க எதையுமே யார் சொல்லி நம்மும் பண்ணக்கூடாது, நம்ம பைசா நம்ம தான் பார்க்கணும். அதனால நீங்களும் உங்களோட பேசிக் ஒரு ரிசர்ச்சை பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதான் என்னோட அட்வைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். ஓகே ஓகே ஒன் சார். இப்ப செகண்ட், சாரி ஃபார் வெளிநாட்டுல இருக்கிற இன்டரப்டிங். நிறைய தமிழர்களுக்கு வந்து குமார் சார், இந்த ஒன் மாதிரி செகண்ட். ஆ, இதை கூகுள் ஃபார்ம் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். சில பேர் ஃபார்ம் கேட்டுட்டு இருக்காங்க. சேட் செக்ஷனில் பாருங்கள், செஷன் எண்டு வரைக்கும் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டட் செஷன் வேணுன்றவங்க இமெயில் ஐடியில் வந்து கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ரெக்கார்டட் செஷன் நாளைக்கு சாயந்தரம் வந்து அனுப்பப்படும். தேங்க்யூ சார். மிக்க கண்ணு. சார் தேங்க்யூ செல்வா. அதான் வெளிநாட்டுல நம்ம தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவுமே இருக்காங்க. குறிப்பா வளைகுடா நாடுகள்ல நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட வந்து பாண்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க பண்ண முடியுமா சார்? அது வெளிநாட்டுல இருக்க தமிழர்கள் பண்ண முடியுமா? சார் எல்லாருமே பண்ணலாம் சார். இப்போ வந்து ஐஎஃப்எஸ்சி கிஃப்ட் சிட்டிலையுமே இப்போ பாண்ட் இஷ்யூ பண்ணி கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ அதுலேயும் பண்ண முடியும், அதனால ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அது மூலமாக பண்ண முடியும். என்னை பொறுத்தவரை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்லபடியாக அட்வைஸ் கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பாண்டை வந்து நம்மளே ஆன்லைன்ல வாங்குறது நல்லதா, அல்லது யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா வாங்குறது நல்லதா சார்? சார் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க போறீங்க, ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் போறீங்க, அதே மாதிரி தான் பாண்ட் மார்க்கெட்டும். நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாம நீங்க ஃபர்ஸ்ட் போறதுங்கிறது என்னை பொறுத்தவரை கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. உங்களுக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சா தாராளமா நீங்க ஆன்லைன்ல போய் வாங்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாண்ட் மார்க்கெட் வந்து இத்தனை வருட காரணங்களாக பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல தான் இஷ்யூ பண்ணாங்க. யாருக்கு? ஒன்லி டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கே வராம இருந்தது. பப்ளிக் இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், அப்ப பண்ணாதான் உண்டு. அதுவுமே குறைந்த அமௌண்ட்டுக்கு தான் வரும். அதனால வந்து டைரக்டா நீங்க வாங்குறதே சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்ப வந்து ஒரு சில வருடங்களாக ஆன்லைன் பாண்ட் போர்ட்டல் ப்ரொவைடர்ஸ், ஓபிபிபி அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து செபி அப்ரூவல் வாங்கிக்கிட்டு என்எஸ்சி பிஎஸ்சிலையும் அப்ரூவல் வாங்கிக்கிட்டு இப்போ ஐநார் பாண்ட்ஸுமே ஒன் ஆஃப் த ஓபிபிபி அண்ட் தேர் ரிஜிஸ்டர்ட் வித் செபி அண்ட் தேர் ரிஜிஸ்டர்ட் வித் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள மாதிரி ஒரு 1000 பேர் இருக்காங்க சார். அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பாண்ட் போர்ட்டல் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து ஒரு பாண்ட்ஸை வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்ல கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸை நீங்க செக் பண்ணிக்கலாம், நீங்க கம்பேரும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னாக்க அவங்க வந்து அந்த பைசா கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பாண்டை உங்க டிமேண்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ரீட்டைல்ல வாங்கும்போது ஐ திங்க் நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கங்க. ஈக்விட்டி மாதிரி சேம் டே பைசா வரது கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க, என்எஸ்டிஎல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து வரத்துக்கு ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நீங்க வந்து உங்க ஐநார் பாண்ட்ஸ்லயோ இல்ல உங்க ஃபினான்ஸ் அட்வைசர்ஸ் லாபம்லயோ நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. அது கிளியரா வந்து சார் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு பைசா போனோம்னா எப்போ பாண்ட் வரும்னு கேட்டுக்கங்க. பைசா யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கங்க. ஜென்ரலா வந்து நீங்க வந்து யார் பாண்ட் ஹோல்டிங் வச்சிருக்காங்களோ அந்த என்எஸ்டிஎலுக்கோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளியரா கேட்டுக்கங்க. அதெல்லாம் இப்போ வந்து நல்ல சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஆயிடுச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை, சேஃப்டி தான் எல்லாமே. ஓகே சார். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு வந்து இந்த காம்பவுண்டிங்ல கிடைக்குது, நடுவுல நடுவுல பணம் கிடைக்கிறது கிடையாது, எல்லாமே காம்பவுண்டிங்ல கிடைக்குது. பாண்டுல வந்து நடுவுலயே பணம் கிடைச்சிருமா? அந்த காம்பவுண்டிங் அதுல இருக்கா சார்? சார் அதுதான் சொன்னேன், நடுப்பறையா சொல்லும் போது பாண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிளே மாதிரி அப்ளாத்தம் அது மாதிரி சொல்லிட்டேன். இது எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஹவு யூ ஸ்ட்ரக்சர் த பாண்ட். உங்களுக்கு மாசம் மாசம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு, மாசம் மாசம் எனக்கு பிரின்சிபல் வேணும், குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வேணும், இல்ல ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வேணும், இல்ல ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்தா போதும் அப்படின்னு பண்ணாலும் பண்ணலாம். ஜென்ரலா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரிடம்ஷன் பேபிள் ரிடம்ஷன் தான் சொல்லுவாங்க, பிரின்சிபல் பேபிள் ரிடம்ஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப லோவர் ரேட்டடுக்கெல்லாம் இந்த மாதிரி கியூரேட்டட் பண்ண பாண்ட்ஸுக்கு எல்லாமே ரிஸ்கை குறைக்கிறது, இன்வெஸ்டரோட ரிஸ்கை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து அதோட இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சீக்கிரம் சீக்கிரம் கொடுக்குற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒரு வகை. இரண்டாவது வகை நான் சொன்னது டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட், இந்த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்ன்னு சொல்றது. அதை நீங்க இப்ப பைசா போட்டுட்டீங்கன்னாக்க, நான் சொன்னேன்ல அந்த காலத்துல அந்த ஐசிஐசிஐ டீப் டிஸ்கவுண்ட் பாண்டு, ஐடிபிஐ ஓம்னி பாண்ட்ஸ், நாபார்டு யூனோ பவிஷ்ய நிர்மான் பாண்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ நீங்க 5000 ரூபாய் போட்டீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபா வருங்கிற மாதிரி. இப்போ இதுலயே நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க
போஸ்ட் ஆஃபீஸில் போனால் கிசான் விகாஸ் பத்திரான்னு இருக்கும், போட்டிங்கன்னா ஒரு 9 வருஷம் கழிச்சு டபுள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஜீரோ கூப்பன் பாண்டுன்னு இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் பாண்ட்லயும் இருக்கு, இல்லை நார்மல் பாண்ட்லயும் பண்ணி தருவாங்க. அதே 2 to 3 இயர்ஸ்லேயே தருவாங்க. 2 to 3 இயர்ஸ்ல நீங்க வந்து அப்கோர்ஸ் டபுள்லாம் ஆகாது. நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போறீங்களோ அதை ஈல்டுல கொடுப்பாங்க, ஈல்ட் பேசிஸ்ல கொடுப்பாங்க. நீங்க இப்போ சப்போஸ் 80 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க on maturity you'll get 100 rupees. So the bond generally will be issued at a discount, for deep discount. On maturity you'll get it at a 100 rupees face வேலை கிடைக்கும். சில பேர் 100 rupees பே பண்ணீங்கன்னாக்க 120 rupees கொடுப்பாங்க. அதை பொறுத்து தான். ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரிங் வில் பி டிஃப்ரெண்ட். அது வந்து அந்த மாதிரி பாண்டு வர 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 ஐ திங்க் லாபம் வந்து உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மாதிரி பாண்ட் ஸ்ட்ரக்சரிங் வருது, உங்களுக்கு எந்த பாண்டு பிடிக்குதோ, அந்த ஸ்ட்ரக்சரிங் பிடிக்குதோ அதில் நீங்க போட்டுக்கலாம். சார் கேக்குதா குமார் சார்? கேக்குது சார், கேக்குது. ஓகே. ஓகே. சார், சமீபத்துல எனக்கு ஒரு 34 வயசு ஒருத்தர் வந்துட்டு ஃபோன் பண்ணாரு. சார், நான் பாண்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னாரு. ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது ஃபிக்ஸடான ரிட்டர்ன் மாசம் மாசம் அந்த மாதிரி ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். இல்ல சார் அப்படின்னாரு. சரி, உங்க அப்பாவுக்கு வேணுமான்னு கேட்டேன். அவருக்கும் இல்லைன்னாரு. பிறகு எதுக்கு சார் பாண்டை பத்தி விசாரிக்கிறீங்க, ஏன் பாண்ட்ல போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து பாண்டு வீடியோன்னு போடுறதுனால பாண்டுல பணம் போடணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஷன் திங்கிங் வந்திருக்கு. உண்மையிலேயே யாரு பாண்டுல போடலாம், யாருக்கெல்லாம் அது தேவையா இருக்கும், அதை கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். பாண்டுங்கிறது இது வந்து ஒரு ஏஜ் இதே கிடையாது சார். இந்த ப்ரோக்ராம் வந்து 50+ சொன்னதுனால ஐ செட் ஆன் 50+. இது வந்து நான் வந்து 30 வயசுலேருந்தே 20 வயசுலேருந்தே எனக்கு பைசா கிடைக்கும் போதெல்லாம் நான் பாண்டு பண்ண முடிஞ்சா எப்பெல்லாம் அந்த பாண்டு விண்டோ ஓப்பன் ஆச்சு பப்ளிக் இஷ்யூல அதில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து நிரந்தர வரும். எஃப்டியில் போடுறவங்க ஃபுல்லாக பாண்டில் போடலாம் சார். இன் சிம்பிள் வேர்ட் சார், நான் யாரெல்லாம் எஃப்டியில் போடுவீங்க அவங்க பாண்டில் போடலாம். இதுக்கு மேலே சொல்றது ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். இஸ் நத்திங் பட் யாரெல்லாம் ஸ்மால் சேவிங்ஸ்ல போடுறீங்களோ அவங்க எஃப்டியில் பாண்டில் போடலாம். யாரெல்லாம் எஃப்டியில் போடுறீங்களோ அவங்க பாண்டில் போடலாம். யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்களோ தாராளமா பாண்டில் போடலாம். ஏன்னா அதோட பெட்டர் வந்து என்ன சொல்லுவேன் ஓரளவுக்கு. ஏன்னா எல்லாமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. ஏன்னா பாண்ட் வந்து சொல்ற மாதிரி நீங்க ஒரே பாண்ட்ல போனா ரிஸ்க் ஜாஸ்தி. டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல 10 விதமான பேப்பர்ல எப்படி மொத்தமா ரிட்டர்ன் கொடுப்பாங்க, ரிஸ்க் கம்மியாயிடும். அவங்க 1 லட்சம் ரூபா 1 லட்சம் கோடி அவங்க மொத்தமா போடும்போது ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபால்ட் ஆனா கூட உங்களுக்கு இம்பாக்ட் வராது. நீங்க தனியா ஒன்று வாங்கும்போது அந்த பாண்டு டிஃபால்ட் ஆச்சுன்னா அந்த இம்பாக்ட் டைரக்டா உங்களுக்கு வரும். அதனால எல்லாத்துலயுமே இந்த பிளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதாவது நீங்க ஒரு பங்கு சந்தைன்னு வந்துட்டீங்கன்னாக்க அதுல வந்து உங்களுக்கு லாபம் இல்ல ஒரு லாஸோ உங்களுக்கு எல்லாமே வர சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் நம்ம பார்த்து போடணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாருமே ஒரு மித்து வந்துட்டு டிஃபால்ட் ஆயிடும் அந்த பைசா வராது, அதெல்லாம் சும்மா சார். நான் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது நான் சொல்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்டு சார். அந்த ரிஸ்க் வந்து நீங்க ஓரளவுக்கு பார்த்து போட்டு நான் சொன்ன மாதிரி கம்பெனி யாரு ப்ரமோட்டர், என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, என்ன மாதிரி கிரெடிட் ரேட்டிங்கு, இத்தனை வருஷம் அவங்க ப்ராஃபிட்ல தான் இருக்காங்களா, கிரெடிட் ரேட்டிங் மேல கீழே போயிருக்கா, ஓரளவு ஒரு பேசிக் 5-6 ஸ்டெப்பு பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது. செக்யூர்ட் பாண்டா போடுங்க. செக்யூர்ட் பாண்டை போட்டாலும் பை சான்ஸ் நம்ம தலைவிதி ஏதோ ப்ராப்ளம் ஆனா கூட உங்களுக்கு ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ, ஏன்னா ஒரு கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கன்னாக்க அவன் உசுரை கொடுத்து ரத்தத்தை போட்டு தான் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான். அவ்வளவு சீக்கிரம் அந்த கம்பெனி திவாலாக போக விட மாட்டாங்க யாரா இருந்தாலும். அந்த கம்பெனி எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும் தான் பார்ப்பான். அதனால டெஃபினட்டா அவன் வந்து நீங்க செக்யூர் பாண்ட் போட்டீங்கன்னா அந்த பைசா திருப்பி கொடுக்க தான் பார்ப்பான். வெளியில கடன் வாங்கியாவது உங்களுக்கு கொடுக்க பார்ப்பான். கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்க வந்து பாண்டு டிஃபால்ட் ஆகும்னு நினைக்கவே வேண்டாம். ஏதோ ஒரு 1000த்துல 2-3 பாண்டு டிஃபால்ட் ஆனா கூட உங்களுக்கு அது வந்து அதுவுமே மோசமான பாண்டா இருக்கும், செக் பண்ணாம போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் அதனால சொல்லுவேன் நான், யார் நீங்க வந்து போற ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து நல்ல அட்வைசரா இருக்கணும், நம்பிக்கையான அட்வைசரா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து அவங்க வந்து தாம் பைசா போடுற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த மாதிரி அட்வைசர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னாக்க டெஃபினட்டா நம்பி நீங்க இறங்கலாம். ஏன்னா இது வந்து எல்லாருமே அதாங்க. இப்போ இந்த காலத்துல வந்து நம்பிக்கை தான் முக்கியம். ஒரு என்ன நம்ம ஒன்று புதிய ப்ராடக்ட் ஒன்று போகும்போது நம்மள சரியான வழிபாதையை காமிக்கிறதுக்கு யாரா இருக்கணும். அந்த வழிபாதை நல்லவரா காமிச்சாங்கன்னாக்க சரியான படிப்புனாக்க யூ கேன் டெஃபினெட்லி மேக் வெரி குட் திங். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். என்னை பொறுத்தவரை பாண்டுங்கிறது ரிஸ்கே கிடையாது. எல்லாரும் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப பேராசைப்பட்டீங்கன்னா ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. பேராசைப்படாதீங்க.
உங்கள் பேங்க் எப்படி 7% வந்ததுன்னா 10% இல்லை 11% வரைக்கும் மேக்ஸிமம் பாருங்க. அதுக்கு மேலே பார்க்காதீங்க. 10% 11% போறா இருந்தாலும் ஷார்ட் டேர்மே பாருங்க, லாங் டேர்ம் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அடிக்கடி வர மாதிரி ஸ்ட்ரக்சரா பாருங்க. அப்ப உங்க ரிஸ்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி பண்ணீங்கன்னாக்க முதல்ல ஒரு 2 3 இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தைரியம் வந்துச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப அருமையான விளக்கம் சார். நீங்க சொல்ற மாதிரி வந்து லாபம் விகடன் லாபம் நிறுவனம் வந்து முதலீட்டாளர்களுக்கு எப்பவுமே சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. அதனால யார் வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா சார், இந்த 54 EC பாண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5.45 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லோவா இருக்கு? ஏன் அதுல அந்த இதுல யார் போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். சார் 54 EC பாண்டுங்கிறது அது ஒரு தனி பாண்டு சார். இது கேபிட்டல் கெயின்ஸ் பாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து ஒரு சில அரசாங்க நிறுவனங்களுக்கு தான், அரசாங்க நிறுவனம் ஞாபகம், அரசாங்க நிறுவனங்களுக்கு தான், பேங்க் கூட கிடையாது இது. அரசாங்க நிறுவனங்களுக்கு மட்டுமே இது வந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், ஐ திங்க் ஹட்கோ, NHA இருந்தாங்க, அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, மொத்தம் 4 பேர். IRFC, இவங்க 4 பேர் தான் வந்து இப்போதைக்கு வந்து இரடா இருக்காங்களான்னு தெரியல, மொத்தம் 4 5 பேரும். ஸோ அவங்க தான் இஷ்யூ பண்றாங்க. தெரிஞ்சுக்கணும், இந்த பேரை மட்டும் நல்லா ஞாபகம். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், IRFC, ஹட்கோ, இன்னொருத்தர் யாரோ இருக்காங்க. NHA இருந்தாங்க முன்னாடி, இப்ப கிடையாது. இவங்க 4 5 பேர் தான் இஷ்யூ பண்றாங்க. சரிங்களா? இது எதுக்காகனாக்க கேபிட்டல் கெயின்ஸ். நீங்க ஒரு வீடு விற்கிறீங்க, லெட் அஸ் அஸ்யூம், ஒரு கிளியரா சொல்லிடுறேன். ஒரு வீடு விற்கும் போது நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கீங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி. சரிங்களா? இப்ப சென்னையிலேயே வாங்கிருக்கீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இல்லை 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? ஒரு 20 வருஷம் முன்னாடி. அந்த வீடு இன்னைக்கு தேதிக்கு 2 கோடி ரூபாய் போகுது. சரிங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கு. அந்த 20 லட்சம் ரூபாய் 20 வருஷத்துக்கு இண்டெக்ஷன் போட்டீங்கன்னா மேபி 40 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கும். சரிங்களா? 40 லட்சம் ரூபாய் வீட்டை வந்து நீங்க 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. அப்ப பேலன்ஸ் வந்து 1.6 crores உங்களுக்கு வந்துட்டு நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் கட்டி ஆகணும். சரிங்களா? நீங்க வந்து சொந்த ஊருக்கு போறீங்க, உங்க கிராமத்துக்கு போறீங்க, அங்க வந்து நீங்க 1,10,00,000 ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து ஒரு வீடு வாங்கிடுறீங்க. சரிங்களா? வீடு வாங்கிட்டீங்கன்னாக்க அதுக்கு, ஏன்னா வீட்டை வித்து வீடு வாங்கியிருக்கீங்க, அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது 50 லட்சம் ரூபாய். அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு ஒன்று நீங்க டாக்ஸை கட்டிட்டு வெளியில வாங்க. இல்லப்பா எனக்கு டாக்ஸ் கொடுக்க வேண்டாம்ப்பா, 30% போச்சுனாக்க, எனக்கு 20% போச்சுனாக்க, 12.5% இப்போ போச்சுனாக்க எனக்கு ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து இந்த 54 EC பாண்ட்ஸ்ல போட்டுருந்தேன். ஸோ 54 EC பாண்ட்ஸை போட்டீங்கன்னாக்க அந்த 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். அதுக்கு வேண்டிய டாக்ஸ் நீங்க கட்ட வேண்டியது இல்லை. அந்த 5 வருஷம் கழிச்சு அந்த 50 லட்சம் ரூபாய் அப்படியே கிடைச்சிரும். இருந்தாலும் போனா போதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5.45% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, கொடுத்த பைசா. ஸோ அதனால உங்க டாக்ஸ் மணியும் போகாது, டாக்ஸும் கட்ட வேண்டாம், 50 லட்சம் ரூபாய் அப்படியே திருப்பி வந்துடும். அதை தவிர்த்து உங்களுக்கு 5.45% இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குது, அந்த பர்டிகுலர் நிறுவனங்கள் மூலமா கொடுக்குது. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா அந்த நிறுவனங்களுக்கும் ஒரு குறைந்த வட்டியில அவங்களுக்கு லோன் கிடைக்குது, பாண்ட் கிடைக்குது. அதுதான் சேம் திங். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு SGBன்னு சொல்றோம் இல்லையா, SGBல இருந்து நீங்க 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க, போட்டீங்கன்னாக்க தங்க விலை ஏறினாதான் உங்களுக்கு அது லாபம். தங்க விலை ஏறலை அப்படின்னாக்க அந்த 2.5% இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கடவுள் கொடுத்த வரம், யாரெல்லாம் 5 வருஷம் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமா ஏறிடுச்சு, நல்ல லாபம் பண்ணியிருப்பீங்க, வாழ்த்துக்கள். அதே கான்செப்ட் தான் இந்த இந்த கான்செப்ட்ல இருந்தா இதை எடுத்திருக்காங்க. இந்த 54 கான்செப்ட்ல இருந்தா இதை எடுத்திருக்காங்க. பேங்க்லயும் ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அதுல வந்து போடலாம்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்க வந்து வீடை கட்டி அங்க கொடுத்து எல்லாம் பண்ணணும். அதுலயும் எக்ஸ்ட்ரா பைசா இருந்தா அந்த பைசா யூஸே பண்ண முடியாது, தனி அக்கௌண்ட்ல இருக்கும். அது பயங்கர லாக்கிங், பெரிய பிரச்சனை. அது இதுல பிரச்சனையே கிடையாது. நீங்க பாட்டு வீட்டை வாங்கிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ, இதுல 50 lakhs வரைக்கும் தான் லிமிட். சப்போஸ் உங்களுக்கு நீங்க 2 லட்சம் ரூபாயில 40% 40 lakhs வந்து உங்களுக்கு என்ன சொல்றது இன்டெக்ஷன் போயிட்டு ஒரு கோடி 60 லட்சம் ரூபாய் அப்படின்னாக்க, நீங்க 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டீங்க, 50 லட்சம் ரூபாய் நீங்க வந்து 50 போட்டுட்டீங்க, பாக்கி 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சரிங்களா?
இதுல வந்து முன்னாடி அந்த காலத்துல வந்து லிமிட்டே இல்லாம இருந்தது. எல்லாம் கார்பரேட்ஸ் எல்லாம் 500 கோடி 1000 கோடின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, 50 லட்சம் தான், அதுக்கு மேல நீங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கேபிட்டல் கெயின்ஸுக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான விளக்கம் சார். ரொம்ப பிரமாதமா ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. வெங்கடகிருஷ்ணன் சார்கிட்ட இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைப்பீங்க, டைம் இல்லை. ஸோ அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வியை எங்களுக்கு அனுப்புங்க. அதை நாங்கள் கிருஷ்ணன் சாருக்கு அனுப்பி அவர்கிட்ட இருந்து ஒரு முறையான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம். ஸோ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் லாபம் நம்ம ஆரம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். யாரெல்லாம் தேவையோ கட்டாயமாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல நாங்கள் இது பண்ணுறோம். செல்வா, நீங்கள் எடுத்துக்கலாம் செல்வா. Venkatakrishnan sir and Kumar sir, thank you so much for this wonderful session. இந்த செஷனுடைய ரெக்கார்டிங் லிங்க் வேணுன்றவங்க ஃபீட்பேக் ஃபார்ம் நான் உங்களுடைய சேட் செக்ஷனில் போடுறேன். இப்போ இந்த செஷன் ஆஃப் ஆனதுக்கப்புறமாட்டி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை ஆனில் வச்சுருப்போம். அதுக்கப்புறமாட்டி ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ரெக்கார்டட் செஷன் நாளைக்கு ஈவினிங் உங்களோட இமெயில் ஐடிக்கு வரும். ப்ளீஸ் இமெயில் ஐடி செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களோட ஸ்பேம் ஃபோல்டரில் கூட அந்த இமெயில் வந்து இருக்கும். ஸோ பாண்ட்ஸ் மூலியமாக, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணுவாங்களும் சரி, அதர் தென் தட் நான் பாண்ட்ஸ் வந்து நான் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, லாபம் மூலியமாக அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யலாம். அதற்கு எங்களுடைய டீம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எங்களுடைய டீமுடைய ஃபோன் நம்பர்ஸ் நான் சேட் செக்ஷனில் போடுறேன். மிஸ்டர் வெங்கடேஷ் பெருமாள் அண்ட் ஏஆர் குமார் சார் 2 பேரோட நம்பரும் நான் சேட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து லாபம் நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் 9600296001 அதுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா வந்து கால் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை ஒரு 24 hours to 48 hours காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து saskatlaabam.money அந்த இமெயில் ஐடிக்கு சில பேர் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறவங்க உங்களோட ஃபோன் நம்பரும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் திரும்பவும் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அதை பார்க்காம வந்து விட்டுறீங்க. இது ஒரு விஷயம். என்ஆர்ஐஸ் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூடுமான அளவுக்கு எங்களுடைய ஃபீட்பேக் ஃபார்ம்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயும் வந்து கொடுங்க. ஏன்னா உங்களுடைய டைம் ஜோன் எங்களோட டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி கால்ஸ் வந்து போகிறதுல சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அதனால வாட்ஸ்அப் நம்பரே எப்போ போயிருந்தீங்கன்னா வந்து பெட்டராக இருக்கும். அதர் தன் திஸ் சில கேள்விகள் பாண்ட்ஸ் பற்றி கேள்விகள் இருக்குது அப்படின்னா சீரியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அதில் இருக்கீங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் சில பேர் கேலண்டர்லி புக் பண்ணியிருக்கீங்க. கேலண்டர்லி நீங்கள் புக் பண்ண தேவையில்லை, ஏன்னா உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நம்பரே இருக்கும். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுங்க பாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கேலண்டர்லி புக் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. புதுசாக கேலண்டர்லி லிங்க்கை புக் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்திருக்கும், அக்னாலஜ்மெண்ட் மெயில் வந்திருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எங்கள் டீம் வந்து பேசுவாங்க. ஸோ வித் தட் செட், இன்னைக்கான செஷன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பேங்க்ஸை பற்றி ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து இன்னைக்கான ஸ்பீக்கர் மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன் சீனிவாசன் சார் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. இது மாதிரியான மேலும் தகவல்களுக்கு எங்களோட இணைஞ்சிருங்க. பாண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எஸ்டபிள்யூபி பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி, இது மாதிரி நிறையான தகவல்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கோம். லாபம் மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய பணம் பெரிதாகணும், வளம் எளிதாகணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பமும் வேண்டுகோளும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார் ஃபார் டிஸ்கனெக்ட். யா, தேங்க்யூ ஸோ மச்.